கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இன்னொரு நாள் இதே ஸ்தலத்திலிருந்து அவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லி, அதற்கு வழியாக இருந்த திருச்சபை குருசேகர ஆயர் ஐயா அவர்கள், ஆயர் அம்மா அவர்கள், டீக்கன் ஐயா அவர்கள், இணைந்து செயல்படுகிற பொறுப்பாளர்கள், முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள், ஐக்கிய குழு பொறுப்பாளர் அவர்கள், உங்கள் யாவருக்கும், இணைந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஆகிய உங்கள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு நாட்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தோம். முதல் நாளிலே இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய உழைப்பை அனுபவிக்க முடியாமல் தவித்த ஒரு தவிப்பை நாம் தியானித்தோம். இரண்டாவது நாட்கள் எல்கானா குடும்பத்திலே தன் உழைப்பு கையிலே இருந்த பொழுதும் அதை உண்ண முடியாமல், சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த தவிப்பை நாம் பார்த்தோம். இப்போ ஒருவர் தவிக்கிறார், எசேக்கியா ராஜா. 3 தவிப்பு. இந்த 2 தவிப்பும் யார் வழியாக உருவானது என்று நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் மக்கள் கையின் பிரயாசத்தை உண்ண முடியாமல் தவித்தது நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்தோம். அதை கர்த்தரே அவருடைய கையின் பிரயாசத்தை அழித்து போடுகின்ற அமலேக்கரிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தியானித்தோம். நேற்றைய நாளிலே எல்கானா குடும்பத்தார் எல்லாம் இருந்தும் அனுபவித்த பொழுதும் அது சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாமல் தவித்ததை, அதற்கும் யார் காரணம் என்று பார்க்கிற போது அது கோராகின் வழியாக அந்த குடும்பத்தின் மேல் சுமரப்பட்ட சாபம் என்பது 16 தலைமுறைகள், 450 ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போராடின போராட்டத்தை நாம் பார்த்தோம். ஆக 2 நிகழ்வுகளும் தங்கள் வழிகளாகவே தன்னுடைய சமாதானத்தை, தன்னுடைய கையின் பிரயாசத்தை உண்ண முடியாமல், சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்த கூட்டத்தை கர்த்தர் நமக்கு கோடிட்டு காட்டினார். இந்த நாளிலும் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 நாம் வாசித்த 5 வசனங்களை மேற்கோட்காட்டி தொடர்ந்து நாம் வாசித்த 2 நாட்களில் வாசித்த தியானித்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் நிறைவு செய்ய கர்த்தர் அருள் செய்வாராக. ஃபஸ்ட்டு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இது துக்க நாட்கள் அல்ல, கர்த்தர் சிலுவையிலே அடக்கம் செய்யப்படுகிறார், சிலுவையிலே அடிக்கப்படுகிறார், ஆகையால் நான் துக்கப்பட வேண்டியவர்கள் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். எஸ்ரா 9:11 வாசிக்கிறோம். எஸ்ரா ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டு அகாவா ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று அங்கே போய் சொல்கிறார், வாருங்கள், தங்களை தாழ்த்தி தங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பொருட்களையும் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம் என்று சொல்கிறார். நம்மை இந்த 3ஆவது நாள் கூட்டத்தில் கூட கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். கண்களை மூடி செய்திக்கு ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. பிரியமாகவே என் மேல் இருப்பதினாலே சத்துரு முன்பாக தினம் ஜெயித்திடுவேனே. பிரியமாகவே என் மேல் இருப்பதினாலே சத்துரு முன்பாக தினம் ஜெயித்திடுவேனே. உந்தன் பார்வைக்கு நான் அருமையானதால், உந்தன் பார்வைக்கு நான் அருமையானதால் எல்லாவற்றிலும் கனம் பெற்றிடுவேனே, எல்லாவற்றிலும் கனம் பெற்றிடுவேனே. என்னை மறவா
இயேசுநாதா உமை தினந்தோறும் துதித்து போற்றுவே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன். முகத்தை பார்த்திட நீர் மனிதர் அல்லவே, இதயம் காண்கிற இறைவன் அல்லவோ. முகத்தை பார்த்திட நீர் மனிதர் அல்லவே, இதயம் காண்கிற இறைவன் அல்லவோ. ஒரு நாள் மறையும் தந்தை தாயும் அல்லவே, ஒரு நாள் மறையும் தந்தை தாயும் அல்லவே, மாறாத நித்திய ஜீவ தேவன் அல்லவோ, மாறாத நித்திய ஜீவ தேவன் அல்லவோ. என்னை மறவா இயேசுநாதா, உம்மை தினந்தோறும் துதித்து போற்றுவே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓட போகிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்து கொண்டவர் நீர். நாங்கள் உம்மை விட்டு ஒரு இடத்திற்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நவர்த்த முடியாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் மாத்திரமே ஆண்டவரே எங்களுக்கு இடைப்படுவீராக. ஆண்டவரே, மனுஷ சித்தம் இல்லாதபடி உம்முடைய தயவு உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாட்களிலே 2 நாட்களும் தன்னுடைய பிழைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன் கர்த்தர் என் மூலமாய் என்ன துக்கப்படுகிறார், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த இழப்புகள்? இன்றும் எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் அழுகிற பொழுது, அவர் ஆண்டவரோடு பேசுகிற இந்த 2 கூட்டத்தில் ஆண்டவரோடு முறையிடுகிற பொழுது இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் கிதியோன் கூட ஒரு திராட்சை பழங்களை பிழிகிற ஆலையில் ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது கூட இந்த வார்த்தை அவரால் சொல்ல முடியவில்லை. எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்கள் உங்களுக்காக இப்படியாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை. அதே போல எல்கனுடைய வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியவில்லை. மாறாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், எங்களுடைய விண்ணப்பம் என்ன, அன்னாளுடைய விண்ணப்பம் கேட்ட பொழுது, கேட்ட பிறகு அவள் ஒரு வார்த்தை படிக்கிறாள். வாசிங்களேன். இல்லை, உண்மையில்லாமல் இல்லை, ஆமாங்க, இல்லை, பேசாதிருங்கள், புறப்பட வேண்டாம். ஆமாங்க, அவர் பாதாளத்திற்கு இறங்கவும் அங்கிருந்து எங்களை கை தூக்கவும் அவர் போதுமானவர். அந்த அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் எங்கள் குடும்பங்களை குறித்து, எங்களுடைய வாழ்க்கை குறித்து, எங்களுடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து நீங்கள் எங்களை குறை சொல்லி நீங்கள் மேட்டிமை பாராட்ட வேண்டாம். யாரும் கர்த்தருடைய பார்வையில் அவரை தவிர ஒரு நல்லவர்கள் இல்லை. ஆகையால நீங்க இந்த 450 ஆண்டுகள் 16 தலைவர்கள் எங்களுடைய குடும்பத்தை நீங்க தகுதி அற்றவர்கள் என்று சொல்லி எங்களை இஸ்ரவேல் தேசத்தில் எங்களுக்கான இடங்களை கொடுக்காமல் நீங்கள் எங்களை ஒதுக்கி வைத்து எங்களை ஏளனமாய் பேசினீர்கள், எங்களை வாழ விடாமல் தவித்தீர்கள். கர்த்தர் எங்கள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனா பாதாளத்தில் தள்ளப்பட்ட எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதாளத்தில் இறங்கி எங்களை கரம் கொண்டு பரலோக பாதைக்கு கை தூக்கி நிறுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் நினைத்தா எப்பேற்பட்ட சாபங்களையும் எப்பேற்பட்ட பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் நம்ம சிலுவையிலே உடன்படிக்கையிலே இணைத்து கொண்டார்.
இந்த வேதமே உடன்படிக்கை சார்ந்தது. 7 உடன்படிக்கை இருக்கிறது. ஆதியிலே ஆதாமோடு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை, அதுக்கப்புறம் ஆபிரகாமோடு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை, அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே மோசேயை வைத்து ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை, தொடர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை, இப்பொழுது மணவாளன் மணவாட்டியாய் இணைத்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யூதர்கள் முறைமையில் ஒரு 9 வகையில் இந்த உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய குடும்பங்களில் அவருடைய சூழலில் ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இடத்தை பத்திரம் பண்ணுகின்ற ஒரு பத்திரத்தை போல அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற உடன்படிக்கை. இந்த வேதமே உடன்படிக்கை புத்தகம். அதனால தான் வேறு மொழியாக்கத்தில் பார்க்கிற போது OCNC என்று சொல்லி இருக்கும், இல்லை ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட். இது மொழியாக்கம் தமிழில் செய்கிற போது, இது நாகர்கோயில் தமிழில் மொழியாக்கம் செய்கிறதுனால இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று மாற்றப்பட்டது. நமக்கு ஏற்ற மொழியில் நம் படிக்க, நமக்கு தெரிந்த மொழியில் அது படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இது புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை புத்தகம். இந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. யூதர்கள் 9 உடன்படிக்கையை கடைபிடித்தார்கள். முதலாவது, ஒரு காரியத்தை அவர்கள் பொதுவாக வைக்க வேண்டுமானால் தன் மேல் இருக்கிற சால்வை எடுத்து எதிரில் தீர்மானித்திருக்கிற அடுத்தவர்கள் மீது அந்த சால்வையை போற்றி விடுவார்கள். ஒருவருக்கொருவர் சால்வையை மாற்றிக்கொள்வார்கள். இது ஒரு உடன்படிக்கை. இரண்டாவது ஒரு உடன்படிக்கை இருந்தது, தன் கரங்களில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியை அவர்களுக்கு கொடுப்பார்கள், அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு உடன்படிக்கை. மூன்றாவது, ஒரு மிருகத்தை வெட்டி 2 பேரும் எதிரெதிரே நின்று, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க மீறினா, உங்களுடைய வார்த்தையில நீங்க மீறினா இந்த மிருகத்தை போல வெட்டப்படுவோம் என்று சொல்லி உறுதி ஏற்படுத்திக் கொள்வார்கள். இன்னொரு உடன்படிக்கை, தன் கரங்களிலே கீறி கொண்டு ஒருவருக்கு ஒரு கரங்களில் அதை இணைத்து தன் இரத்தங்களை பரிமாறிக்கொள்வார்கள். இல்லைன்னா ஒரு தண்ணீரில் ஒரு சொட்டு இரத்தத்தை விட்டு அதை குடிப்பார்கள். என் ரத்தம் உங்கள் ரத்தத்தில் இருக்கிறது, உங்கள் ரத்தம் என்னோடு சேர்கிறது. இன்றும் நரிக்குறவ திருமணங்களிலே அவருடைய திருமணம் உடன்படிக்கை எப்படி இருக்கின்றால், நான் போய் செய்து வைத்திருக்கிறேன், அவருடைய விரல்களை, இவருடைய விரல் இருக்கிற இரத்தத்தையும் மகள் இருக்கிற இரத்தத்தையும் எடுத்து தண்ணீரில் வைப்பார்கள். அந்த தண்ணீரை ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து குடிக்க சொல்வார்கள். இவள்தான் திருமணம் உடன்படிக்கை முடிந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இரத்தத்தை குடிக்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, திராட்சை பழங்களை குடிப்பார்கள், இரத்தத்துக்கு இணையாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தது, இவர்கள் பெயரில் இருக்கின்ற பாதி பெயரை அடுத்த எதிரில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் கட்டிருக்கிற பாதி பெயரை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இன்னொன்று, ஊர் மக்கள் சாட்சியில் ஒரு காரியத்தை பேசிக்கொள்வார்கள். இப்படி 9 விதமான உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில், யூதர் மக்கள் வாழ்க்கையில் இருந்தது, பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்தது. இந்த எல்லா உடன்படிக்கையிலும் கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றினார். அல்லேலூயா! அவர் சிலுவையில் நிறைவேற்றினார். அதுக்கு அநேக காரியங்களை சொல்ல முடியும். அவர் பெயரை சிலுவையிலே மரித்து பாதி பெயரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கலன்னா, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கலாம், ஸ்டேபன் இருக்கலாம், ராபர்ட் இருக்கலாம், பாய்க்கராஜ் இருக்கலாம், பல பேர் இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துக்குள் இணைந்திருக்கிறோம் என்பதற்கு, நாம் அந்த உடன்படிக்கையில் இணைந்திருக்கிறோம், நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அடையாளம் கிறிஸ்து நம் பேரில் இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள். பக்கத்தில் சொல்லுங்களேன், நீ கிறிஸ்தவள், கிறிஸ்துவுடைய மகள், நீ கிறிஸ்தவன், கிறிஸ்துவுடைய மகன், நீ கிறிஸ்துவால இணைக்கப்பட்டவன், அவருடைய பெயரை உன் பெயரிலே சேர்க்கப்பட்டிருக்கிறாய். ஆகையால நீ இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே உடன்படிக்கையிலே இணைத்து கொண்டதுனால தான் சங்கீதம் 92:12 நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற கூட்டமாக கர்த்தர் நம்மை இந்த ஸ்தலத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஊரில் உடன்படிக்கை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நம்ம ஊரில் உடன்படிக்கை நேர திருமணத்திற்கு செல்வார்கள், 1 முழம் பூவை வாங்கிப்பாங்க, 2 ஸ்வீட் வாங்கிப்பாங்க, ஒரு 10 ஒரு 5 பழங்களை வாங்கி கொள்வார்கள், நேராக எடுத்துகிட்டு போவாங்க. மணமகனும் வரமாட்டார், அவர் வெளிநாட்டில் கூட இருப்பார். நேராக அந்த பழத்தையும் அந்த பூவை எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணு வீட்லேயோ புள்ள வீட்லேயோ கொடுத்து,
இந்த பூவை மணமகனும் வைக்க மாட்டார், யாரோ அவருடைய உறவுக்காரர்கள் வைப்பார்கள். இது எடுத்து மணமகள் தலையில் வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் தொலைபேசி நம்பர் கொடுக்கப்படும், அவங்க பேசிக்கொள்ளலாம். உடன்படிக்கை முடிந்து போனது. ஒரே ஒரு முழம் பூவில் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய உடன்படிக்கை இல்லை. இல்லைன்னா சொல்லுவாங்க, நாங்கள் கை நினைக்க போகிறோம், நீங்கள் எத்தனையோ முறை அவங்க வீட்டில் சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடு கணக்கு கிடையாது, எங்களுக்கு தரேன்னு சொல்லி நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம உடன்படிக்கை அந்த பொண்ணு அவ்வளோதான், நிச்சயம் முடிந்தது. வேற ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பழக்கம் தேவையில்லை, அவங்களுக்கு உறவு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நான் பொண்ணு தருகிறேன், எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே நிச்சயம் முடிந்தது. உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாது. ஒரு முழம் பூ எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சிருங்க, உடன்படிக்கை முடிந்தது. நம்முடைய உடன்படிக்கை இதையே கிராமத்தில் இதிலிருந்து மீற மாட்டார்கள். இது முடிந்து விட்டு அந்த மகன் தவறான பாதையில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டா கூட அவனை திருத்த பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் போய் சண்டை போடுவாங்களே தவிர அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர மாட்டாங்க. அம்மா கட்டிட்டோம், உன் கல்லானான கணவன் புல்லானானும் புருஷன் ஒரே கயிறை தூக்கி அவங்க கழுத்தில் கட்டிட்டோம், இதுக்கப்புறம் உனக்கு அவன் தான், இதிலிருந்து நீ மீறக்கூடாது, அது ஆபத்து. அவன் ஏற்படுத்தின அந்த கயிறு அந்த மோந்திரத்தை நீ கழட்டக்கூடாது. ஆனால் இப்போ நல்ல மாடல் ஆயிடுச்சு. ஒரு சகோதரி ஒரு குச்சியில் கொம்பில் தேடிட்டு இருந்தாங்க, வேப்ப மரத்தில் மாடி மேலே. நாங்கள் போன உடனே, பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்னன்னா மேலே ஒரு சைன் மாட்டிக்கிச்சு, சும்மா சின்ன பசங்க விளையாட்டு தூக்கி இப்படி போட்டோம் பாருங்க, வேப்ப மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. கட்சியில் பார்த்தா அவங்களுடைய சரடு. இப்போ அது சர்வசாதாரணமாகிடுச்சு நம்முடைய உடன்படிக்கை. இந்த சரடை அம்மா வெளியில் போகும்போது சொல்லுது, ஏம்மா உன் சரடை கொடு, நான் கொஞ்சம் வெளியில் போட்டு போறேன்னு கூட்டமும் இருக்குது. அக்கா தங்கச்சி சரடை வாங்கி எனக்கு இல்லை, நான் பேங்க்கில் வச்சிருக்கிற மாற்றி போகிற சரடம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட இந்த உடன்படிக்கை இருக்குது பாருங்களேன், நீங்கள் மரிக்கிற வரை அது மாறாது. அது பேர் தான் கிறிஸ்து அவள். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அவர் சிலுவையிலே நமக்காக ஜீவ பலியாய் சிந்தி இந்த உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாவம் செஞ்சாலும், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தாலும், இந்த உடன்படிக்கையில் இந்த உறவில் அவரை விட்டு நீங்களும் பிரிய முடியாது, உங்களை விட்டு அவரும் பிரிய மாட்டார். அல்லேலூயா. அவர் தண்டிப்பார். நீங்க தவறு செய்தா கூட உங்களை விட்டு விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். உடனே வந்து தன் பிள்ளை நமக்கு நம்முடைய பேச்சை கேட்காம போகிற போது அன்பாக கோபம் ஏற்படுகிற போதும் அது உயிருக்கு ஆபத்தில்லாமல் தட்டுகிறதை போலதான் இந்த இஸ்ரவேல் மக்களையும் அவர் அடித்தார். இஸ்ரவேல் மக்களை 7 ஆண்டுகள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள், வேறொரு தேவர்களை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இதெல்லாம் பார்த்து கோபமடைந்த கடவுள் அவர்களை கொலை செய்து போடவில்லை, அவர்களை அழித்து போடவில்லை, மாறாக அன்றன்று உள்ள அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா அவருடைய கடைபிடிப்பிலே அவருடைய வாழ்விலே இந்த ஜெபம் இடைவிடாமல் இருந்தது. அதனால அவர் கேட்கிற உணவை கொடுத்தார், அன்றன்று உள்ள அப்பத்தை கொடுத்தார். அவங்க ஒரு நாளும் நாங்கள் உணவு இல்லாமல் செத்து போயிட்டோம் சொல்லி ஒரு இஸ்ரவேல் மக்களும் சொல்லவில்லை. எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பேசியிருக்கிறார்கள், விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறார்கள், ஏன் எங்களை கொல்லவா வந்தீர் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது கூட அவர் ஒருபோதும் அவர்கள் அழிக்கவில்லை. அவர் அன்னினி தேவை உணவு கொடுத்தார். ஆனால் அவர் நிம்மதியாக சாப்பிட விடலை. சேமிச்சுட்டு பரவாயில்ல, நாளைக்கு இருக்கிற எனக்கு நாளைக்கு அடுத்த மாதம் உணவு இருக்கிறது என்று சொல்கிற இடத்துல விடலை. பயத்திலே வச்சுட்டு இருந்தார், சமாதானம் இல்லாமையே வச்சுட்டு இருந்தார். ஒரு எறும்பு கஷ்டப்பட்டு ஒரு உணவை கொண்டு போகுமா, எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேகரிச்சுட்டு நமக்கு பரவாயில்ல ஒரு மாதம் தேவையான உணவை நம்ம சேகரிச்சுட்டு சொல்லும் போது அந்த வழியில் போகிற மனுஷனோ சைக்கிளோ காரோ காத்தோ வந்து அதை கழட்டி விட்டு போயிடுமா. அதுபோல அநேக நேரத்தில் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அன்றன்று உள்ள அப்பத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதில் குறை வைக்கவில்லை. ஏன்? நாம அவருடைய பிள்ளையாய் உடன்படிக்கையிலே இணைத்து விட்டோம். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இதுதாங்க இந்த சிலுவை. ஒரே வரியில் சொல்லணும்னா இதுதான் சிலுவை. ஒரே ஒரு ரத்தம், ஒரே ஒரு பலி நம்மை கடைசி வரைக்கும் பரலோக வழிக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பலி வேற எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை வேற எந்த மனுஷனுக்கும் பிரியாத ஒரு உடன்படிக்கை, அழியாத ஒரு உடன்படிக்கை, இனி நமக்கு வாழ்க்கையில ஒன்று கிடைக்காத ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
இப்போது இந்த அன்னாள் வாழ்க்கையில் கூட இவர்கள் லேவிய பணி செய்தவர்கள். கர்த்தர் இவர்களை 16 தலைமுறைகள் ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனால் அன்னாள் கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய சந்ததிகள் தவறுகளை கர்த்தரிடத்தில் முறையிட்ட பொழுது அவர் பாருங்க எப்படி மாறிட்டார் பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க அன்னாள் இதுக்கு அப்புறம் கடவுள் மன்னிக்கவே மாட்டார், எல்கானா குடும்பத்தை, கோராகுடைய சந்ததியை அவர் சேர்க்கவே மாட்டார், அதனால நம்மளும் சேர்க்க மாட்டோம், கடவுளே அதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் எண்ணினார்கள். ஆனால் திடீர்னு கடவுள் பாருங்களேன், அவர் எண்ணிக்கொனாலும் அவங்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். அவர் மனம் இறங்குகிற தெய்வம், அவர் மன்னிக்கிற தெய்வம். திடீர்னு பார்த்து இந்த சாமுவேல் 30 வயசுக்கு மேலே தான் இந்த லேவிய பணியை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் இளைய வயதிலேயே இந்த லேவிய பணி அல்ல, ஆசாரியர்கள் தங்குகின்ற இடத்துல பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடுகிற இடத்துல ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை கர்த்தரிடத்துல கண்ணீரிட்ட பொழுது கொண்டு வந்து நிறுத்தி அவர் சொல்றாங்க, எல்லோர் கண்களிலும் ஆச்சரியமாய் நடத்தினார். கரலை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தர் நினைத்தால், அதனால்தான் சங்கீதம் 34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரகாசம் அடைந்தது. அவர் பிரகாசம் அடைய வைக்கிற தெய்வம். அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். நம்ம அவர்கிட்ட அர்ப்பணித்தோம்னா. அதுக்கு முடிவு சொல்றாரு, யாரை பிரகாசிக்க வைப்பாருன்னா அவரை தேடுகிற கூட்டத்தை, அவரோடு இணைந்திருக்கிற கூட்டத்தை, அந்த உடன்படிக்கையில் உறுதியாயிருக்கின்ற கூட்டத்தை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், நீ தான் விலகி விலகி ஓடுவோம், நம்ம தான் விலகி விலகி ஓடுவோம்னு சொல்லி வேண்டுதல் சொல்கிறாரு. ஆனால் விலகி ஓடாமையும் பாடுகள் இருக்கிறது, விலகி ஓடாமையும் பாடுகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கைன்னு சொன்ன உடனே எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, எங்கள் காஞ்சிபுரம் கலாச்சாரத்தில் சொன்னாங்க, பொண்ணு பார்த்துட்ட உடனே அவங்க கையில், அவங்க நெத்தியில் ஒரு சிலவு போட்டு நம்ம கையில் இருக்கிற காசு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு வரணுமா. இது ஏதாவது இந்த அனுபவம் இருக்குதா? மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை போயிட்டு பெண்ணுக்கிட்ட ஒரு கை நினச்சிட்ட உடனே ஐயாவுக்கு டீக்கன் ஐயாவுக்கு தெரியுது, அந்த காசை அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கையில் காசை கொடுத்துட்டு வரணும் பொண்ணு வீட்டில், அதை அவங்க பத்திரமா வச்சுப்பாங்களாம். நான் மிஷினரி, நான் கொஞ்சம் விபத்துலேருந்து வந்ததுனால எனக்கு யாரும் பொண்ணு தரல. நிறைய வீட்டில் கேட்டோம், ஒருவரும் தருவதற்கு முன் வரவில்லை. நான் கேட்டது 8ஆம் கிளாஸ் படித்தா கூட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டோம். நான் 3 டிகிரி படித்திருந்தாலும் எனக்கு 8ஆம் கிளாஸ் கொடுத்தா கூட கொடுக்கனாலும் ஒருத்தரும் தருவதற்கு முன் வரவில்லை. சரி, ஒரு வழியாக ஏதாவது ஒரு வீட்டில் ஒத்துப்பாங்க, அவங்க வீட்டில் போய் காசை கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க வானான்றுவாங்க. இது மாதிரி 2-3 முறை என்னுடைய பணம் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தோம், காஞ்சிபுரத்தில். என்னை ஒரு மிஷினரி தன்ராஜ் ஐயாவுக்கு நல்லா தெரியலாம், தன்ராஜ் ஐயா மிஷினரி அழைத்து கொண்டு போனார். அங்கே போயிட்டு அவங்க அதே போல் பார்த்துட்டாங்க, அவங்க சம்மதம் தெரிவித்து கொண்டார்கள். எனக்கு டவுட்டு, இது இன்ஜினியரிங் முடிச்சிருக்குது, நிச்சயமாக ஒத்துக்காது, உள்ளுக்குள்ளே எனக்கு நம்பிக்கை இல்லை. போயிட்டு நமக்கு மறுநாள் வானான்னு சொல்லிவிடுவாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓகே, உங்களோட குடும்பத்தெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நீங்கள் ஒரு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாங்க. ரெவரண்ட் சந்திரசேகர் ஆயரை அழைத்து கொண்டு போகிறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க சொல்கிறாங்க, டே போயிட்டு செலவு போட்டு, வழக்கமான டைலாக், நான் ஏற்கனவே நிறைய வீட்டில் இதை செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஒன்று இது புதுசு இல்லை, இப்போ நான் பழகிடுச்சு, சீனியர் ஆகிட்டேன். போயிட்டு காசு கொடுக்கணும். அன்றைக்கி தான், அப்போ தான் சம்பளம் வாங்கினேன். எனக்கு சம்பளம் 4000 ரூபாய், பாக்கெட்டில் விட்டால் 1000 ரூபாய் நோட்டு இருக்குது. இப்போ எடுத்து கொடுன்றார். 1000 ரூபாய் அவ்வளோ ஒர்த்து நான் கிடையாது, கொடுத்துட்டாலும் எனக்கு கஷ்டம், ஏற்கனவே 2 வீட்டில் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். சரி, எடுத்து பார்த்தா 1000 ரூபாய் வேறு நோட்டு இல்லை. சரி, எப்போ எதனா ஒரு 100 ரூபாய் கொடுனாலும் யார்கிட்டையும் இல்லை. டேய் குடுறான்றார். வேறு வழி இல்லாத, இருக்குதா இல்லையா நான் தரதான்றார். எடுத்து கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வர வரையும் எனக்கு தூக்கமே வரல. 1000 ரூபாய் போயிடுச்சு, 1000 ரூபாய் போயிடுச்சு, 1000 ரூபாய் கொடுத்துட்டுமே நமக்கு திருப்பி வராதோ, அந்த பொண்ணு ஒத்துக்குமோ, அவங்க பொண்ணு கொடுக்குறதுல கூட நான் விரும்பலை. என் 1000 ரூபாய் போயிடுச்சு, அவ்வளோ அமௌண்ட்டு போயிடுச்சேன்னு ராத்திரெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டு வரையே ஒன்று பொண்ணை கொடுத்துடணும், இல்லைன்னா 1000 ரூபாய் கொடுத்துடணும். ஏற்கனவே 2-3 வீட்டில் எனக்கு தரல, என் காசும் தரல, எனக்கு பொண்ணும் தரல. அவங்க ஒரு வாரம் கழித்து எனக்கு சம்மதம் தெரிவிக்கிற எனக்கு தூக்கம் வரல அந்த 1000 ரூபாய்க்காக. அதுக்கப்புறம் ஒரு வழியை ஒத்துக்குனாங்க. அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேம்மா, நான் 1000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளோ ஒர்த்து நான் கிடையாது, தயவுசெய்து நீ 500 ரூபாய் எடுத்துக்கோ, 500 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் வீடியோவில் தான் சொல்கிறேன், அக்கா இருக்கிறாங்க, எங்கள் மனைவி கிட்ட பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அதனால் தைரியமாக சொல்கிறேன். 500 ரூபாய் நீ எடுத்துக்கோ, 500 ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு, என் சம்பளமே 4000 ரூபாய் தான்.
அவங்க அந்த புடவை எடுத்துக்கு வருவாங்க, நிச்சயம் எடுத்துக்கு புடவை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் திருப்பி என்ன கொடுத்து வானா உன் காசே வேணா நீ கிளம்பிட்டாங்க. இந்த உடன்படிக்கைக்கு சில நேரத்தில் சிக்கல் வரும். இங்கே எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் அழுகிறார். வாசிங்களா அந்த வசனத்தை, 2வது வசனத்தில். அப்பொழுது எசேக்கியா போதும்க்கா ஐயா, ஒரு காலத்தில் தன்னுடைய காரியங்களிலே ஒரு சமாதானம் வேண்டுமானால், ஒரு விடுதலை வேண்டுமானால், ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஒரு 3 கேட்டகரி நமக்கு தடையாக இருந்தார்கள். லேவியர்கள் இருந்தார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும். அதுக்கடுத்தது ஆசாரியர்கள் இருந்தார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும். அவள் கேட்கின்ற பழுதட்ட ஆட்டை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அவள் கரங்களிலே அவங்க கிட்ட போயிட்டு நான் என்னென்ன பாவம் பண்ணேன், எதுக்காக இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லி எல்லா என்னுடைய குறைகளையும், என்னுடைய பிழைகளையும், என்னுடைய தவறுகளையும் நான் மனிதத்தில் சொல்ல வேண்டும். அவங்க போய் தான் கர்த்தரிடத்தில் அதை முறையிடுவார்கள். அதுக்கப்புறம் வருவாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இதோ போறானே இவன் இப்பேற்பட்ட பாவி, இந்த குடும்பத்தில் இவன் இப்பேற்பட்ட குற்றவாளி என்று சொல்லி முறுமுறுப்பார்கள், கேவலமாய் பேசுவார்கள். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா டைரக்டாக கடவுள்கிட்ட பேசுகிறாரு. நேரடியாய் கடவுள்கிட்ட பேசுகின்ற ஒரு உறவு. பழைய ஏற்பாட்டில் சோர்புறமாய் திரும்பி கர்த்தாவே தைரியமாக கடவுள்கிட்ட பேசினார். கடவுள்கிட்ட பேசுகின்ற காரியங்கள் அப்பொழுது கிடையாது. முகமுகமாய் பேசுகின்ற காரியங்கள் குறைவு. அவர் ஒன்றும் தீர்க்கதரிசியும் கிடையாது. இவர் ஒரு ராஜா, ஒரு அரசர் அதற்கென்று ஒரு தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொண்டிருப்பார். அதனால தான் சவுல் ஒரு தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் வந்து பேசுவார்கள், அவர்கள் வந்து எச்சரிப்பார்கள், அவர்கள் வந்து கர்த்தர் சொல்கிற காரியங்களை சொல்லுவார்கள். அதனால தான் சாமுவேல் வைக்கப்பட்டிருந்தார். சாமுவேல் வந்து சொல்லுவார். அதனால தான் சாமுவேல் எந்த தேசத்துக்கெல்லாம் போகிறாரோ அங்கே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள். சாமுவேலே, நீ வருவது சமாதானம் தானா, நல்ல விஷயமா, கடவுள் ஏதாவது சொன்னாரா, எங்களுக்கு சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள் இருக்கிற பொழுது அவளுக்கு பஞ்சம் வருகிற பொழுதோ, அவளுக்கு கஷ்டம் வருகிற போதோ மோசே இடத்துல போய் புலம்புவார்கள். மோசே, எங்களை எப்படி நடத்த போறீங்க, அந்த கடவுள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார், நேரடியாக பேச முடியாது. இப்படி தொடர்பே இல்லாத ஒரு காலத்தில் எசேக்கியா ராஜா மட்டும் நேரடியாய் ஒரு சோர் பக்கமாக திரும்பிக்கிட்டு கர்த்தாவே நான் உன் பார்வைக்கு, எப்படி அவர் நேரடியாக பேச அவருக்கு தைரியம் வந்தது? எப்படி தைரியம் வந்தது? எப்படி தைரியம் வந்தது? கடவுள்கிட்ட நேரடியாக பேச முடியாத ஒரு காலத்தில் தைரியமாய் எசேக்கியா ராஜா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருகிறார். ஏசாயா என்பவர் அந்த தேசத்தில் பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்லி இதுவரை பிழையாய் மாறினதே இல்லை, தவறாய் போனதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், எசேக்கியா ராஜாவே, நீ மரிக்க போகிறாய், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து கொள். யாராவது சொல்லுவாங்களாங்க? டாக்டர் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு டாக்டர் வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, எப்பா ஒன்றாகாது. ஒரு 4th ஸ்டேஜில் கேன்சரில் உள்ளவர்களை பார்த்து கூட, கடைசியில் நாளைக்கு சாக போகிறவர்களுக்கு பார்த்து கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒருவரும் நேரடியாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நேரடியாக போய் சொல்லுகிறார், எசேக்கியா ராஜா, நீ மரிக்க போகிறாய். ஒருவேளை அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஏன் செய்தி எனக்கு தெரியாது, யாராவது மருத்துவர்களோ உடைய உறவுகளோ உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த சூழலை, இந்த பலவீனம் உன்னை விட்டு போகாது. அது மருத்துவர்களை கூட சொல்லியிருக்கலாம், இல்லை உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை அதன் மீது பிரிந்திருக்கலாம். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை போல ஏதாவது ஒரு சிந்தனை உன் உள்ளுக்குள்ள உன் வாழ்க்கையை முடிந்தது. உன் பலவீனத்தினாலே நீ அழிந்து போக போகிறாய். இனி உன்னுடைய வாழ்க்கை தனிமையில தான் நீ சாக போகிறாய். இனி நீ நாதியற்று நிற்க போகிறாய். இனி நீ பலவீனத்திலே வாழ போகிறாய். இனி நீ பல பக்கமா வரவே முடியாது. நீ பக்கம் சுகமாய் வாழவே முடியாது என்று சொல்லி உன் இருதயத்திலே பிசாசானவன் அல்லது உறவுகள் வழியாக, மருத்துவர்கள் வழியாக எந்த வழியெல்லாம் வரட்டுங்க அவன் சொன்னாலும் கூட நமக்கு எசேக்கியா ராஜா முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர்கிட்ட புலம்பவே இல்லை. எசேயா, என் வாழ்க்கையில் ஏன் அப்படி பண்ணார் கடவுள், ப்ளீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லலை. இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை இந்த டிவியில் போடுறாங்க, 24 மணி நேரம் உங்களுக்காய் நான் ஜெபிக்க ரெடி,
எங்களிடத்தில் சொன்னுங்கள். இது பழைய ஏற்பாட்டுக்கு திரும்ப நம்மளை கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளை மீட்டெடுத்து நேரடியாக பேச வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமாக கவலையா என்கிட்ட சொல்லிட்டு நீ இப்போ அமைதியாக இருங்க, நாங்கள் கடவுள்கிட்ட சொல்கிறோம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. பஸ்ஸில் ஒருத்தர் போகிறாரு பல நாள் கழித்து முன்னால். அப்போது ₹1 காயின் போடணும். அவர் அங்கே போடுறாரு. இந்த ஊழியக்காரர் வரார், பஸ்ஸில் உட்காந்துருக்கிறார். இவர் ஏறி டிக்கெட் எடுக்க போகிறார். அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரர் ஃபோன் போட்டு, ஐயா என் பிள்ளைக்கு பூரா கடிச்சு வீங்கி போச்சு, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க, அவனுக்கு அங்கங்கே தண்டு ஆயிடுச்சு, டேப்லெட் போட்டால் கூட அது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லுகிற போதே அந்த ₹1 காயின்ஸ் முடிஞ்சு போகுது. உடனே சொல்கிறாரு, நீங்கள் ரெடியாக காயினை வச்சுங்க. திரும்ப இன்னொரு காயினை போட்டு, ஐயா கேட்குதான்றாரு. கேட்குது, இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா, அன்புள்ள ஆண்டவர்ன்றாரு. கண்டக்டர் வந்து +R டிக்கெட் எடுக்கின்றாரு. ஐயா அப்படியே இருங்க, டிக்கெட் எடுக்கிறாரு. அவர் அங்கேயே ₹1 காயின்ஸை போட்டுனேங்கிறாரு. எவ்வளோ ஒரு இல்லை, கர்த்தரிடத்தில் முகமுகமாய் சந்திக்கிற கடவுள், நேரடியாய் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்கிற கடவுள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறல நீ யார் மூலமாக போய் என்கிட்ட வராதிங்க, நேரடியாக என்கிட்ட வாங்கன்னு சொல்கிற கடவுள் நமக்கு இருக்கிற போது இப்பொழுதும் இன்னைக்கும் பல பேர் இதை பயன்படுத்தி நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சுகவீனங்களை, நம்முடைய ஆபத்துகளை, நம்முடைய இழப்புகளை கண்டு பல பேர் உள்ள புகுந்து என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சுகம் வாங்கி தருகிறேன் என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இல்லை சிஸ்டர், நாம் உடன்படிக்கையில் நம் மணவாளனுக்கு மணவாட்டியாய் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறோம். நமக்கு இன்னொரு உறவு தேவையில்லை. இன்னொருத்தர் மூலமா போய் என் கணவனுக்கு நான் போய் என்னுடைய கோரிக்கை வைக்க தேவையில்லை. என் கணவனுக்கு, என் தகப்பங்கிட்ட நான் போய் யார் மூலியமாக சொல்ல வேண்டியது, நான் நேரடியாய் என்னால் சொல்ல முடியும். எசேக்கியா ராஜா சொன்னார். எசேக்கியா ராஜா முதல்ல பேசுகிறார் கடவுளிடத்தில். கர்த்தாவே எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லல, எனக்கு நன்மை செய்யுன்னு சொல்ல, எனக்கு மனம் பெறுங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற இடத்துல அவர் இல்லை, அவர் வாழ்க்கை இல்லை. அவர் சொல்றாரு, உன் பார்வைக்கு நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். இதுக்கப்புறம் நீ என்ன ஒன்னாலும் பண்ணு, என்னை வாழ வச்சாலும் பரவாயில்ல, என்னை எடுத்துக்கினாலும் பரவாயில்ல, ஏசாயா தீர்க்கதரிசி போல நான் மரணத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நான் மட்டும் ஒன்று சொல்றேன், நீ என்னை எப்படி வாழ சொன்னீங்களோ அது போல நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை தான் பிரதர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மகனே, மகளே, உனக்காக நான் சிலுவையிலே என்னை எழுந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் அவர் கனப்படுத்துகிற இடத்துல இருக்கிறதா? அவர் நம்மிடத்தில் எசேக்கியா ராஜாவை நமக்கு காட்டுகிறார். எசேக்கியா ராஜா சொல்றாரு, நான் உன் பார்வைக்கு உண்மையும் மன உத்தமும். அது எப்படிங்க பார்வைக்கு உண்மையா இருக்க முடியும்? அவர் போய் மற்ற மனுஷத்தில் சொல்லவில்லை. நம்ம ஈஸியா போய் சொல்லிடலாம் சாட்சி. நான் வெளியூர்ல போய் சொல்லிடலாம், நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மை உள்ளவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தமான், மனிதத்தில் சொல்ல முடியும். ஆனா இவர் கடவுளிடத்துல சொல்லுகிறார். அந்த காலத்துல கடவுள்கிட்ட போய் சொன்னா மறித்து விடுவார்கள். ஒரு காணிக்கையில் கொஞ்சம் அனநிலை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஏமாத்தினாங்க, அங்கேயே மறித்து போனார்கள். கடவுள்கிட்ட யாரும் அவ்வளோ ஈஸியாக போய் சொல்லிட்டு வெளியே வர முடியாது. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா தைரியமாக சொல்கிறார், நான் அவர் போய் சொல்ல முடியலை. உண்மையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. மனுஷங்கிட்ட உண்மை இல்லை, கடவுள்கிட்ட உண்மை. மனுஷங்கிட்ட சில நேரத்தில் உண்மை இருக்க முடியாது. என்கிட்ட காசு வச்சுக்கிறவான்னா தூக்கின்னு போயிடுவான். கடவுள்கிட்ட உண்மை, அந்த மன உத்தமம் இருந்தால் உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று உலகமே தீர்மானித்தா கூட, கடவுளே தீர்மானித்தா கூட, அவரிடத்துல தைரியமாய் கேள்வி கேட்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கரலை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். தைரியமாய் சொல்லலாம். உண்மையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்க முடியாது. இப்போ இந்த காலத்தில் கடவுளை ஏமாற்ற முடியாது. நான் கில்லி படத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது மதுரைக்கும் சென்னைக்கும் போய் வருவது வழக்கம். மதுரைக்கு நாங்கள் போயிட்டு அங்கேருந்து 5 மணிக்கு ட்ரெயின் ஏறுகிற பொழுது, நாங்கள் ட்ரெயின் எடுக்கிற வரையும் பேப்பர்காரன் வந்து பேப்பர் தரமாட்டான். கொஞ்சம் மூவ் ஆகிற அப்போ தான் வந்து பேப்பர்னு கத்துவான். எங்கள் கூட வந்த இயக்குனரில் அவர் வந்து பேரரசு சொன்னார், ஒரு 10 ரூபாய் எப்போவுமே என்கிட்ட கீஞ்சி போனுக்குது, இது தூக்கி போடணும்னு பார்க்குறேன்னாரு. அது 2ஆக கீஞ்சி போயிருந்து நடுவில். நான் சொன்னேன், நான் புத்திசாலி, இப்படி கூட என்கிட்ட இன்றைக்கி இந்த 10 ரூபாயை நான் மாற்றி காட்டுறேன். அந்த 10 ரூபாயை 2ஆக இருந்த 10 ரூபாயை 4ஆக மடித்து
எப்படியும் பேப்பர்காரன் ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப தான் வரப்போகிறான், இதை கொடுத்து நம்ம மாற்றிடலான்னு சொல்லி நேராக வச்சுக்கிட்டு ட்ரெயின் மூவ் ஆகிற வரையும் அவன் பேப்பர்காரன் வரல. கொஞ்சம் மூவ் ஆன உடனே பேப்பர்காரன் வரான். உடனே ஓடி அவள் கையில் ஜன்னலில் உட்காந்துன்னு பேப்பர்காரரை கூப்பிட்டு தினத்தஞ்சி 3000 ரூபா. அப்போது சார் ஒரு பேப்பர் கொடுன்னு சொல்லி பேப்பரை வாங்கி உள்ளே வச்சுக்கின்னு இந்த 10 ரூபா கொடுத்துட்டேன். ட்ரெயின் வேகமாக கிளம்புது. ஐயோ சார் சார் டிக்கெட் கொடு, சில்லறை தர முடியலண்ணா. பரவாயில்லப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு, பாத்தியா நான் எவ்வளோ புத்திசாலி, ஒரு டாட்டா காட்டி வந்துடுன்னு சொல்லி இப்படி போயிட்டு அவனுக்கு டாட்டா காட்டலான்னு பார்த்தா அவன் எனக்கு டாட்டா காட்டுறான். ஏன்னா நம்ம அவனுக்கு சில்லறையெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டுமேன்னு நான் நினச்சேன். பாத்தியா அவர் மிச்சதெல்லாம் சில்லறையெல்லாம் நீயே எடுத்துக்கணும்னு சொல்லி டாட்டா காட்டுறாரு, ஏமாந்துட்டுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பேப்பரை பார்த்தா என்கிட்ட கொடுத்துக்கிற பேப்பர் 3 வருஷத்துக்கு முன்னால் பேப்பர். மனுஷனே ஏமாற்ற முடியாது பிரதர், கடவுளை ஏமாற்ற முடியுமா? இங்கே வந்து ஏமாற்றிட்டு போயிடலாம், நான் கூட அங்கே ஏமாற்ற முடியாது. நாங்கள் பர்ஃபெக்ட், நான் இங்கே சொல்லிட்டு போயிடலாம். இங்கே சொல்லிட்டு நான் வெளியே போகிறதுக்குள்ளே எனக்கு அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். கடவுள் அனுமதிக்க மாட்டார். எங்கள் சபை பக்கத்தில் ஒரு எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடு RSS ரொம்ப தொந்தரவாக இருக்கிறார்கள். பாத்ரூம் கிட்ட அவங்களுடைய இடம் இருக்கிறது, செடிங்கெல்லாம் வைக்கிறாங்க. எங்கள் சின்ன பிள்ளைங்க குளிக்கிறப்ப அந்த ஷவரை வச்சு அப்படி அடிக்கிறதுல அந்த பக்கம் படுது. அவன் போலீஸுக்கு ஃபோன் போட்டான். போலீஸ் ஃபோன் போட்டு இவங்க பாத்ரூமுடைய எல்லா தண்ணியும் எங்கள் பக்கம் அந்த ஷவரில் வேணும்னு அடிக்கிறாங்க. போலீஸ் வரப்போகிறாங்க. நான் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன். எம்மா நீங்கள் வா, குழந்தைங்க குளிச்சுன்னு சொல்லாதீங்க, நாங்கள் லேடிஸுக்கு குளிச்சுருக்கிறோம், இவனுக்கு ஏன் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான்னு சொல்லிட்டு. நான் ஊழியக்காரு, நான் சொல்லிக்கல, நான் பெரிய உத்தமன்னு நான் சொல்லி கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் மனைவி சொல்லித்தரலான்னு பார்த்தேன், அது அவ்வளோ கரெக்டாக போய் சொல்கிற மாதிரி தெரியல ஆப்டா. எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ வந்து நாங்கள் லேடிஸ் குளிக்கிற இடத்துல இவன் ஏன் சார் கிட்ட வந்தான், அந்த தண்ணி நாங்கள் வேணும்னு தான் அடிச்சோன்னு சொல்லு, விட்டுருவாங்க போலீஸ். அதே மாதிரி போலீஸ் வந்தார். எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அவங்க வந்து நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றலாம் எல்லாம் கேள்வி கேட்குறப்போ எங்கள் அம்மாவை சேர்றேன், ஆர்மி சொல்லுன்னு சொல்லவே இல்லை. நான் திருப்பி பேசிகிட்டே இருக்கிறேன், காலில் ஒதுக்கிறேன், விஷயத்த சொல்லு. பதிலே வரல அந்த போலீஸு. அப்புறம் பேசி ஒரு வழியாக போராடி சர்ச் மெம்பர்லாம் பேசி முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு செம கோவம் எனக்கு. எதுக்கு நீ இப்படி மாதிரி ஏமாத்தணும்? உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் 15 நிமிஷமாக ட்ரைனிங் கொடுத்தேன், ஏன் சொல்லலைன்னா அவங்க சொன்னாங்க பதில். நான் கத்தி சொன்னேன், உங்களுக்கு யாருக்குமே கேட்கலறாங்க. நடந்த உண்மை. அவங்களுக்கு தொண்டை கட்டி போச்சு. ஆன்றாங்க, யாருக்கும் கேட்கல. அப்புறம் சாயந்தரம் பார்த்தா தொண்டை சரி ஆயிடுச்சு. யோசித்தேன், கடவுள் அனுமதிக்க மாட்டார் இல்லை, கடவுள் ஒருபோதும் அதை அனுமதிக்கவே மாட்டார். நீயே தப்பு நினச்சா கூட உன்னை காட்டி கொடுத்துருவார தவிர உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ செய்யன்னு விட மாட்டார். நீ நினச்சிடலாம் ஒரே வேலை, நான் 5 வருஷமாக தப்பு செய்கிறேன் பிரதர், என்னை யாரும் கண்டுக்கலன்னு நீ சொன்னா உங்கள் பிள்ளைகள் அந்த சாபத்தை அனுபவிக்கும். கடவுள் உங்களை விட்டுட்டார்னு அர்த்தம். உங்கள் பாவத்தை அவர் கண்டுக்கலன்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறார் என்று அர்த்தம். கோராக எடுத்துட்டார், பிள்ளைகளை விட்டார், பிள்ளைகள் வாழ முடியவில்லை. சந்ததிகள் 7-16 தலைமுறைகள் வாழ முடியவில்லை. ஆகையால ஆனால் 16 தலைமுறை சாபத்தை அன்னாளுடைய ஜபம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய ஜபம் நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடும். எசேக்கியா ஜபம் மாற்றினது. உண்மையும் முத்தமாயருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த உண்மை முத்தமாக இருக்கிற போது பல கஷ்டங்கள் வரலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, 5லிருந்து வாசிக்கிற போது, சகரியா எலிசபெத் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், வாசிங்களேன், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5-7 வாசிங்க. அவர் பேசுறாரு, கடவுள்கிட்ட சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமா, போதுங்க ஐயா. சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை. எதுவரை அவர்கள் வயது முதிர்ந்த அளவு, அவருடைய ஆசாரிய பணி ஓய்வு பெற போகிற கடைசி நிமிடம் வரை அவருடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. அவங்க
எல்லா நியாயப்பிரமாணமும் கடைபிடித்தார்கள். கிட்டத்தட்ட நியாயப்பிரமாணங்கள் மொத்தம் 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. அதில் 365 நியாயப்பிரமாணங்கள் நடக்க வேண்டாதவை, மிச்சம் இருக்கிற 248 நியாயப்பிரமாணங்கள் நடக்க வேண்டியவை, எல்லாவற்றையும் அவர்கள் சரியாய் கடைபிடித்தார்கள். அப்படிப்பட்ட சகரியா வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை, ஒரு அற்புதமும் இல்லை. ஐயா, ஒருவேளை அவர் உண்மையா இருந்தாரு, அவங்க மனைவி உண்மையா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் போட்டிருக்கிறது கணவனும் மனைவியும் இணைந்து குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அந்த தேசத்தில் கடவுளுக்கு மட்டும் இவங்க உண்மையா இல்லைங்க, அந்த தேசத்தில் 4000 நியமங்கள் இருக்கிறது. 2 வேளை குளிக்கணும், எப்படி கை தொலைக்கணும், எப்படி பல்ல வளர்க்கணும், இப்படி 4000 நியமங்கள் இருக்கிறது. இந்த 4000 நியமங்களை மனப்பாடம் பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் வேதம் சொல்கிறது 4000 நியமங்களை அவர்கள் சரியாய் கடைபிடித்தார்கள். இப்பேற்பட்டவங்களுக்கு நன்மை இல்லை, அற்புதம் இல்லை. ஆனால் பாருங்க, அவங்க ஒருபோதும் எங்களை ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கவே இல்லை. இங்கே எசேக்கியா ராஜா கூட யார் திரும்ப போய் கடவுள்கிட்ட போய் சண்டை போட்டுங்குது, பெரும் பாவி தான் சண்டை போட்டுக்குது. அவங்களுக்கு கேட்பதற்கு தகுதியில்லாத தான் ஆண்டவரே எங்களையும் அப்படி பண்ணிட்டீங்க, எங்களையும் அப்படி பண்ணிட்டீங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்தவங்க ஒருத்தர் கூட ஆண்டவரத்தில் போய் ஆண்டவரே எங்களையும் அப்படி நடுத்தரில் விட்டீங்கன்னு கேட்கவே இல்லை. எசேக்கியா ராஜா மரிக்க போகிறார். ஏன்னா சொன்ன தீர்க்கதரிசி சரியாய் சொல்கிறவர், அதுல மாற்றம் இருக்காது. அந்த மாற்றம் இருக்காத ஒரு மனுஷன் சொல்லி கூட கடவுள்கிட்ட போயிட்டு, கர்த்தாவே உன் பார்வைக்கு நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், அவ்வளவுதான், நீ எதனா செய், உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் தருகிறேன், இப்ப கூட என் உண்மையில நான் விலக மாட்டேன். கடைசி தருணம் என் வாழ்க்கை நான் ஒவ்வொன்றும் இழந்த பொழுது கூட என் உண்மையில நான் தவற மாட்டேன். சகரியாவும் அப்படித்தான் இருந்தார்கள். அவருக்கென்று அவர் பெயர் கூலிக்கு சீட்டு போட்டது. 24,000 பெயர்கள் இருந்தார்கள் ஆசாரிய பணி செய்கிறவர்கள். ஒரு வாரத்திற்கு 1000 பேர் பணி செய்வார்கள். அதிகாலை 3 மணியிலிருந்து லேவிய பணியும் ஆசாரிய பணியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அநேகர் வருவார்கள். எத்தனை பேர் இந்த சகரியாவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றிருப்பார்கள். அந்த பாவ மன்னிப்பை பெற்றதுனால எத்தனை பேர் அற்புதங்களை அடைந்திருப்பார்கள், அதிசயங்களை கண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் வழியில் அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். சகருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் இல்லை. ஐயா, இந்த ஆலயத்தில் நான் 30 ஆண்டுகளாய் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறேனே தவிர நன்மைகளை பார்க்கவில்லை. ஆனால் அநேகர் இதே இடத்துல வந்து புதிதாய் வருகிறவர்கள் எல்லாம் அநேக நன்மைகளை சொல்லுகிறார்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அப்படி சொல்லக்கூடும்? சகருடைய வாழ்க்கையில் கூட சகரியா நிமித்தம் அநேகர் பாவபடிகளிலே அற்புதங்களை பெற்றார்கள். சகரியாவுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சகரியா சோர்ந்து போகவில்லை. சகரியா எனக்கு ஏன் அந்த வேலை, நான் எதுக்கு செய்யணும் சொல்லி ஒதுங்கி விடவில்லை. கடைசி நிமிடம் வரை அவர் கர்த்தரிடத்தில் குற்றமற்றவர்களாக இருந்தார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கையாய், எசேக்கியா ராஜாவை போல உண்மை முத்தம் உள்ள வாழ்க்கையாய் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவனிடத்தில் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்ற என் மனைவியாக இருக்க, என் பிள்ளையாக இருக்க, என் சிநேகிதனாக இருக்க அவர் விரும்புகிறார். இந்த சகரியா கடைசி நிமிடத்தில் அவர் பெயர் குலுக்கு சீட்டு விழப்படுகிறது. ஒரு பக்கம் குத்துவலக்கு ஏற்ற வேண்டிய ஒருவர் போகிறார். குத்துவலக்கு ஏற்றுவதற்கு அவர் கூட ஒரு பையனை அழைச்சிட்டு போகிறார். அப்பொழுது குத்துவலக்கு ஏற்றுவதற்கு அந்த பழைய குத்துவலுக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து திரும்ப மீண்டும் அதை துடைத்து புதிய குத்துவலுக்கு கிட்டத்தட்ட 5 லிட்டர் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இந்த குலுக்கு சீட்டு யாருக்கு விழுன்னா கடைசி, அதுக்கப்புறம் அவங்க 2வது அவங்களுக்கு அந்த சீட்டு விழாது, கடைசி வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் அது விழும். அப்போது அவர்களால் அந்த 5 லிட்டர் கொண்டுட்டு போயிட்டு பழசாக இருக்கிற எண்ணெயை எடுத்துக்கிட்டு வர அளவுக்கு அவர்கள் பலன் இருக்க மாட்டார்கள். அதனால் இப்பொழுதே அவருடைய பிள்ளைகளை அவர்கள் ட்ரைனிங் பண்ணலாம், அவங்க பிள்ளைகளை கூட அழைச்சிட்டு போகலாம். இது பிராமண சமுதாயத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. அவர் வயது ஆகிற போது அவர் பிள்ளைகளை அழைத்து கொண்டு கருவறைக்கு போவதற்கு அனுமதி உண்டு. இது எங்கே நடந்தது? ஆசாரிய பணியில் நடந்தது. இவர்கள் உள்ளே சென்று அவங்களுடைய பிள்ளை கொண்டு போயிட்டு குத்துவலுக்கு ஏற்றுக்கிற இடத்துல பழைய எண்ணெய் எடுக்கிற இடத்துல இவர்கள் உதவியாய் பிள்ளை வைத்துக் கொள்ளலாம். குத்துவலுக்கு ஏற்றுகிறவர்கள் போய்விட்டார். அதை குத்துவலுக்கு ஏற்றிவிட்டு வந்து விட்டார். அடுத்தவர் போகிறார். அடுத்த சீட்டு விழுகிறது. அவர் போகிறார். சமூகத்து அப்பம் பக்கமாய் திரும்புகிறார். சமூகத்துக்கு அப்பம் கிட்டத்தட்ட 1 அடி நீளம், 12 அப்பம் இருக்கிறது. 12 அப்பத்தை ஒரு பெரியவரால் எடுக்க முடியாது. இந்த 12 அப்பத்தை, 1 அடி நீளமுள்ள 12 அப்பத்தை தன்னுடைய மகனை கொண்டு போயிட்டு பழைய அப்பத்தெல்லாம் எடுத்து புதிய அப்பத்தை வைத்து விட்டு அவர் வருகிறார். அடுத்து கடைசியாக சகரியாவுக்கு சீட்டு விழுகிறது.
இவர் உள்ளே போக வேண்டும், தூப வர்க்கத்தை ஏற்ற வேண்டும். தூப வர்க்கத்தை ஏற்றுகிற போது வெளியில் நிற்கின்ற 1.5 லட்சம் மக்கள் எல்லோரும் அப்பொழுதுதான் ஆலயத்தை புதிதாய் கட்டி 46 ஆண்டுகள் காலமாக இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்க்கவில்லை. அதனால்தான் யோரது இந்த மக்களிடத்தில் கேட்கிறார், நாங்க இந்த மக்கள் சந்தோஷமா இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு இவள் எதிர்பார்த்த பெரிய ஆலயம் இடிக்கப்பட்டு சின்ன ஆலயமாய் மாறிவிட்டது. அப்போதான் இவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் போய்விட்டது. இவளுக்கு மீண்டும் ஒரு பெரிய ஆலயம் இருந்தா மக்கள் சந்தோஷமாயிடுவாங்க. அப்ப இந்த இஸ்ரேல் மக்களை சந்தோஷப்படுத்த ஏரோது மீண்டும் 40 ஏக்கர்ல 46 வருடம் அதை கட்டி முடித்து அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. தேசமே மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எல்லாரும் வெளியில தூப வர்க்கம் இங்கே ஏற்றுகிற போது வெளியில அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி எல்லோரும் தன்னுடைய விண்ணப்பங்களை சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில என் விண்ணப்பம் நிறைவேறாத ஒரு மனுஷன் உள்ளே போகிறார். இதுவரை என் விண்ணப்பம் நிறைவேறல, இதுவரை என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. இப்ப நான் கடைசியாய் உள்ளே போகிறேன். இப்போ உள்ளே போயிட்டு நான் தூப வர்க்கத்தை ஏற்ற போகிறேன். ஏற்கனவே இருக்கிற தூப வர்க்கத்துக்கிற சாம்பலை எடுப்பதற்கு கூட எனக்கு ஆள் இல்லை, ஒரு துணை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. நான் யாரை கொண்டு எடுத்து போட்டேன்? இந்த வயதிலும் நான் தான் கஷ்டப்பட வேண்டும். உள்ளே போறார். அவர் தூபகத்தை ஏற்றிட்டா, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் அவர் உள்ள வேலை கிடையாது, தனியாக ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சந்ததி யாரும் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? எங்களுடைய வாழ்க்கை முடிகிறது. இந்த தூப வர்க்கம் ஏற்றினால் என் வாழ்க்கை முடிகிறது. அநேகருக்கு தூப வர்க்கம் ஏற்றுகிற போது வாழ்க்கை துவங்குவதற்காக 1.5 லட்சம் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகரியா மட்டும் வாழ்க்கை முடிகிற தருணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். யார் அவர்? குற்றமற்ற ஒரு மனுஷன். 613 நியாயப்பிரமாணங்களை ஒழுங்காய் கடைபிடித்த ஒரு மனுஷன். அந்த தேசம் கட்டளிட்ட 4000 நியமங்களை சரியாய் கடைபிடித்த ஒரு மனுஷன். அவங்க அந்த தேசத்துல எல்லா கோத்திரத்திற்கும் அந்தந்த கோத்திரத்தில் தான் அவள் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சகரியாவுக்கு, இந்த ஆசாரியர் குழுக்கு மட்டும் எதில் வேணாலும் பொண்ணு எடுத்துக்கலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஆனால் அதில் கூட சகரியா மீறவில்லை. அவர் ஆசாரியருடைய குடும்பத்திலே பொண்ணு எடுத்தார். நீ தப்பு பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்துல 10 பொருத்தத்தில் 9 இருந்தால் போதும்னு சொல்ற இடத்துல கூட சகரியா தப்பு பண்ணவில்லை, குற்றம் செய்யவில்லை. அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்த பொழுதும் கூட, அவர் வாழ்க்கையில நன்மை இல்லாத பொழுதும் கூட, ஒரு அற்புதம் பார்க்காத பொழுதும் கூட, அவர் வாழ்க்கையில அவருக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாத பொழுது கூட, அவர் கர்த்தருடைய பார்வையில கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவர் குற்றமற்றவராய் இருந்தார். அந்த குற்றமற்ற இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் அந்த குற்றமற்ற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். உண்மை முத்தமுள்ள வாழ்க்கையை நம்ம கடன்களை எதிர்பார்க்கிறார். இந்த சிலுவை, இந்த தியானங்கள் நம்ம இன்னும் நம்மை புதுப்பித்துக் கொள்கின்ற வாழ்வு, இன்னும் நம்மை ஆராய்ந்து பார்த்துக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த நியாயாதிபதிகளில் வாசிக்கிற போது கிதியோனுக்கு அவர் 3 வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் எளிய குடும்பத்தை சார்ந்தவன், நான் எப்படி இந்த மக்களை நான் எதிர்க்க முடியும்? அப்படி எதிர்க்கிறது இருந்தா நான் ஏன் போய் ஒளியணும்? ஏன் கிதியோனின் இடத்துல போய் ஆண்டவர் பேசினார்? எல்லாரும் அடுத்த வேலை உணவு கிடைக்குதோ கிடைக்காம போகும்னு ஓடி ஓடி குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது கிதியோன் மட்டும் தனக்கு கிடைத்திருக்கிற உணவை பாதுகாக்க முயற்சித்தார். கர்த்தர் நம்ம கிட்ட கூட ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார், ஒரு கையின் பிரயாசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதில் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இல்லை 5 அப்பம் 2 மீனை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? கடவுள் என்னை வைத்து என்ன செய்ய போகிறார்? என்கிட்ட இருக்கிற கோலை அவர் அடிக்க சொல்வதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா? இப்ப இருக்கிற குழாங்கல்ல நான் அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்த குழாங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து நம்ம கொடுத்துருக்கிற இந்த தவ காலத்தில் இல்லை ஆண்டவரோடு நம்முடைய பயணங்கள், நான் கூட பல முறை இந்த ஊழிய பாதையில் நன்மையே இல்லாமல் ஓடி இருப்போம். கோவளத்தில் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போனோம். அவங்க சொன்னாங்க, எங்கள் தங்கச்சி வீடு, அவங்க என் தங்கச்சி ஆண்டவரை நம்புகிறாள், ஆனால் அவருடைய கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவர் ரொம்ப கிறிஸ்துவுக்கு எதிரானவர், அதனால் அவங்க வீட்டுக்கு போக முடியல. ஆனால் எங்கள் தங்கச்சி ஜெபம் பண்ணுறா வீட்டில். அவங்க வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அவங்க பையனுக்கு இன்னும் உடம்பு நிலை சரியில்லை. அவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ போகும்போது சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் இல்லை, அவர் கடலுக்கு போயிட்டுருக்கிறாரு, நீங்கள் எப்பாவது கோவளம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா
காலை மார்க்கெட் நேராக போனீங்கன்னா கோவளத்தில் அவங்க வீடு தான் முதல் வீடு இருக்கும். அவங்க சொன்னாங்க, அவர் இப்போ போயிட்டார், நைட்டு 6 மணிக்கு வருவார், நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு போங்க. அதே போல் ப்ரேயர் பண்ணுறதுக்கு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காந்து ஒரு பாட்டை பாடி ஒரு வசனத்தை சொல்லி இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் போட்டார், இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டதுனால ஊர் கட்டு, நான் வேலைக்கு போகல, நான் வீட்டுக்கு வரேன், சுடு தண்ணி வைன்னு சொல்லிட்டார். அது ரொம்ப சின்ன சிமெண்ட் சீட்டு வீடு. அந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்காக ஜபத்துக்காக வந்திருக்கிறோம். அப்போ சொன்னாங்க, அவர் சீக்கிரம் வந்துடுவார், ஒரு ஜபம் பண்ணிவிட்டு போயிடுங்க. நாங்கள் ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனை யாரோ ஒருத்தர் வண்டியில் கூட்டின்னு வந்து கிட்ட விட்டு போயிட்டாங்க. இப்படி வெளியில் வாசலில் ஒருத்தர் காவல் இருக்கிறாங்க, அவங்களுடைய தாயார், அவங்களுடைய அக்கா உள்ளே இருக்கிறாங்க. நின்று பார்த்தாக்கா அவர் ரோட்டில் தெரிகிறார், இதோ வரார் சந்தில், அதனால் நீங்கள் ஓடிருன்றாங்க. நான் ஏன் ஓடணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லையா, அவர் எங்கள் பொண்ணை சந்தேகப்படுவார், யாருன்னு கேட்பார், கிறிஸ்துவனாலும் அடிப்பார், ஆம்பளைங்க வந்தாவே வீட்டில் ஒத்துக்க மாட்டார். சரிங்கக்கா நான் சொல்லிட்டு போயிடுறேன், நான் இவங்க சும்மா வந்தேன்னு கூட சொல்லிட்டு போகிறேன், ஒத்துக்க மாட்டார். ஓடுனாங்க. இப்படி ஓடலான்னு பார்த்தா அவன் இன்னும் கிட்ட வந்துட்டான். உடனே என்ன பண்ணாங்க, அந்த அம்மா எடுத்து பாத்ரூமில் தள்ளிட்டாங்க. அந்த பாத்ரூம் ரொம்ப ஷார்ட்டாக ஷீட்டு போட்டது, அது உள்ள 3க்கு 3 தான், ஒரே டாய்லெட். அந்த பையன் டாய்லெட்டில் உட்காந்துற பையனை தூக்கி வெளியே போட்டு என்னை உள்ளே தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு இப்போது அவன் நேராக கிட்ட வந்துட்டான். இந்த மாதிரி என்னை சாத்திட்டாங்க, நான் சொல்லவும் முடியாது. நேராக வந்தான், உட்காந்தான், சுடு தண்ணி வச்சிங்களான்றான். நான் பாத்ரூம் போனேன், நான் பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் நம்மளை அடித்து கொண்டுட்டு போகிறான். அவன் ஏற்கனவே ரவுடி, இப்போ எங்கள் சர்ச்சு மெம்பர். உடனே அந்த தாயார் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, எப்போ நான் பாத்ரூம் போய்ட்டு வந்துடுன்ட்டு நேராக உள்ளே வந்தாங்க. லேசாக தரணுன்னு அப்படியே வந்துட்டாங்க. இன்னமும் உல்டாபால் போட்டுனாங்க. இதுவரையும் கூட நான் லேசாக தான் பயந்தேன், இப்போ இன்னும் பயமாச்சு. நீ ஏமா உள்ளே வந்த? இப்போ 2 பேரும் பார்த்தா இன்னும் அடிக்க போகிறான் நம்மளை. அந்த அம்மா கடன்னு என்ன பண்ணாங்க, இந்த முந்தானை தூக்கி அந்த சின்ன டோர் தான் அப்படி போட்டுட்டு, அமைதியாக இருக்காத, குளிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுன்றாங்க. இருக்கிற அரை ஜக்கு எவ்வளோ நேரம் ஊற்றுறாங்க 2 பேர் தண்ணி. அவன் சொல்கிறான், ஏம்மா உங்கள் அம்மாவை சீக்கிரம் வெளியே வர சொல்லுன்றான். வெளியே வர முடியாது, வந்த கதை கந்தல். நான் சொல்கிறேன், என்னை ஏன் மாட்டி விட்டீங்கன்னா, வா உன்னை நான் குத்திட்டு கூட போயிடுறேன்ட்டு நான் அந்த அம்மா கிட்ட. இருப்பா போயிடாதப்பா, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரில, எங்கள் பொண்ணு எப்படியாவது காப்பாற்றுவா. அந்த அம்மா சொன்னாங்க, மேலே துணி காய போட்டுக்கிறேங்க, அந்த கயிறு அறந்துடுது, கொஞ்சம் வாங்க நிறுத்துன்னு போனாங்க. என்னை பிடிச்சி தள்ளாங்க போய் ஓடிடுன்னு ஒரே ஓட்டம் அந்த சந்தில் ஓடினேன். ஓடும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்தது, அது மேலே விழுந்துட்டு வாரி ஓடிட்டேன். யாரோ குழந்தை தூக்கத்துக்கு வந்துட்டான், பிடிங்கன்னாங்க. கோவளத்தில் திரும்பவும் ஓடி பீச்சுக்கு தாஜ் ஹோட்டலுக்காக ஓடுறேன். நான் ஓடிட்டு பின்னால் என்ன நிறைய பேர் துரத்துறாங்க. இப்போ யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை, ஒரு தப்பும் பண்ணல, என்னை இப்படி மாட்டிட்டு வேடிக்கை விடுறியே, இது நியாயமா? ஓடினேக்கிறேன். அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கிறது, அயன் படம். இப்போ நான் இதுவரை ஓடின போது என்னை துரத்து வந்த கூட்டத்தில் நான் மாட்டியிருந்தேன்னா என் கதை கந்தல். எதிரில் பார்த்தா அந்த தாஜ் ஹோட்டலில் ஷூட்டிங் நடக்குது. சந்தில் பூந்து உள்ளே போனேன். எனக்கு 42 வகையான சாப்பாடு அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவங்க வரவங்க தாஜ் ஹோட்டல் உள்ள பீச்சுக்கு வரதுக்கு அனுமதி கிடையாது. மறுநாள் போகலான்னு பார்த்தா ஃபோனில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இந்த பக்கம் வராதிங்கன்றாங்க. ஏம்மா? உன்னை அடையாளம் பார்த்துட்டாங்க, உன்னை பார்த்துட்டா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஒன்று அடித்து போட்டுருவாங்கன்றாங்க. எந்த எக்ஸல் அங்கேயே விட்டு வந்துட்டுக்கிறேன். நான் எப்படி போகிறது உள்ள? திரும்பி நான் ஒரு 15 நாள் ஆச்சு. அவன் பார்த்தான், எக்ஸல்காரன் வண்டி இல்லைன்ட்டு கைலாங்கட்டில் எடுத்து போட்டு போயிட்டான். ஒருவேளை இழப்புகள், நஷ்டங்கள். ஆனால் பாருங்கள், கடவுளை விடலை. இப்போ அந்த குடும்பம் கிறிஸ்துக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை. உங்களுடைய வாழ்க்கையில் கூட எசேக்கியா ராஜாவை போல உங்களுடைய வாழ்க்கை இருந்தும் பாடுகளை அனுபவிப்பீர்கள். ஆனால் சகரை எலிசபெத்தை போல கர்த்தருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாய் வாழ்ந்த பொழுதும் நீங்கள் இதுவரை நன்மை பெற்றுக்கொள்ளாமல் இழப்புகளையே சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கர்த்தரத்தில் அழ தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. இந்த 2 பேரும் எதுவுமே செய்யலை. கர்த்தரே மனம் இறங்கினார். கர்த்தரே அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அவளுக்கு கிருபை பாராட்டி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கின்ற இடத்துல அவளை நிறுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கூட
அவர் கிதியோனுக்கு சொல்கிறார், நீ போ, ஒரே ஆளை நீ அடிக்கிறதுக்கு எந்த பலன் இருக்குமோ நான் அதற்கு உனக்கு பலனை தரேன், நீ அடிக்க முடியும். நான் சொல்கிற 3 காரியத்தை மட்டும் நீ செய். என்ன செய்யணும்? யாரெல்லாம் அந்த போருக்கு பயப்படுறாங்களோ அவங்கள தூக்கி தள்ளுறது. யாரெல்லாம் வேலை விசுவாசம் இல்லாமல் இது நடக்காது, கர்த்தர் சொன்னால் கூட இது நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வெளியே தள்ளிடு. நாம் கூட அநேக நேரத்தில் இது இன்னைக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீ நினச்சிங்கன்னா கடவுளை உங்களை ஒதுக்கிடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் என்னைக்கு வேணாலும் அது நடக்கும். இந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கின்றார். 2வது சொல்கிறாரு, அவங்க போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போவாங்க. நீங்கள் அப்படியே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தைகளை போனீங்கன்னா அவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு போவாங்க. நான் ஒன்றா உங்களுக்கு ஒன்றா ரெஃபரன்ஸ் எடுத்து கூட கொடுத்துட்றேன். நியாயாதிபதிகள் 6:16 வசனத்தை வாசிங்களேன். சாரி, 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். போதுங்க ஐயா. அவர் சொல்றாரு, மீண்டும் ஒரு கூட்டம் போங்க, ஒரு குளத்துல தண்ணி இருக்கும் கொட்டில, அங்க போயிட்டு கையில் எடுத்து நக்கி குடிக்கிற கூட்டத்தை ஒரு புறமா வச்சுங்க. தண்ணியில முட்டி போட்டு தண்ணி குடிச்சாங்கன்னா அந்த கூட்டத்தை வைங்க. இதுல நக்கி கையில் எடுத்து தண்ணி குடிச்ச கூட்டத்தை நம்ம பக்கமா சேர்த்துங்க. முட்டி போட்டு தண்ணி குடிச்ச கூட்டத்தை தூரமா ஒதுக்கிடுங்க. ஏன் முட்டி போட்டு குடிச்ச தூரத்தை அவங்கள தூரமா தள்ளுறாருன்னா, யூதர்கள் யாரும் கர்த்தரை தவிர ஒருவிடத்திலும் அவர்கள் தாழ குனிந்து விழமாட்டார்கள். பிரதர், ஹலோ, எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷங்கிட்டையும் இதுக்கப்புறம் நீ தான்பா எங்கள் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என் கணவன் தான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என் டாக்டர் தான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என் சொந்த பந்தம் தான் எனக்கு பாதுகாப்பு, ஒருபோதும் நம்பி விடாதீர்கள். கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார், அவர் விரும்பவும் மாட்டார். இங்கே சொல்றாரு, என்னை தவிர வேற யார்கிட்ட அவன் தாழ விழுவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். அதனால தான் சொல்றாரு, அவன் தண்ணிக்காக அவன் முழங்கால் படிட்டு குடிக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட அவன் முழங்கால் படியிடக்கூடாது. அப்படி முழங்கால் படிட்டு தான் அந்த தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சட்டங்களை மீறினால் அவனை தூக்கி தூரத்தள்ளிடு. அவன் எனக்கு தேவையில்லை. இல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, எதிர்க்க என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, அவனை ஒதுக்கிடு. வேற வழி இல்லையா, நான் கொஞ்சம் இறங்கி தான் போனோம், ஒதுக்கிடு. நான் சில விஷயத்தை நான் இது தப்பு தான் தெரியும், கடவுளுக்கு இது பிரியமில்லைன்னு தெரியும், ஆனால் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் கணவனுக்காக நான் இந்த பாவத்தை செய்கிறேன், என் கணவனுக்காக இந்த தப்பை செய்கிறேன், என் சொந்தக்காருக்காக கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன் சொல்லுவீங்கன்னா அவங்களை ஒதுக்கிடுன்றார். 3வது சொல்கிறாரு, வாசிங்களேன், 7ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்களேன். அம்மா 25, நியாயாதிபதிகள் 6:25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, போதையா டைம் இல்லை. அவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற 2வது காளையை கொண்டு வந்து பலி செலுத்து. ஏன் 2வது காளையை கேட்கிறாரு? முதல் காளை ஏன் வேணான்னாரு? 2 காளை இருக்கிறாரு. கடவுள் என்ன சொல்லணும்? உன் காளையை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நீ வைத்துக் கொண்டிருக்கிற 2வது காளையை கொண்டு வந்து பலி செலுத்து. இஸ்ரேல் மக்கள் கர்த்தருக்கு அங்கே அமலேக்கியரிடத்திலும் பெலிஸ்தரிடத்திலும் கிழக்கத்திடத்திலும் தன்னை சிக்கிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். என்ன முடிவு செய்தார்கள்? நம்ம எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம், எல்லாவற்றையும் இந்த அமலேக்கியர்கள் வந்து சூறையாடி விட்டு போய்விடுகிறார்கள், நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்துவதற்கு ஒரு ஆடு, பழுதட்ட ஆடை நாம பாதுகாத்திருக்கிறோம். ஒருவேளை அந்த பழுதட்ட ஆடை அவர்கள் பார்த்து அந்த ஆட்டை அவர்கள் கொலை செய்து விட்டால் நம்ம கடவுளுக்கு பலி செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம பலி செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுமே. அதனால என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஆட்டை நம்ம பாதுகாக்கலாம். இந்த ஆடு அவங்க சூறையாடி விட்டால் கூட இன்னொரு ஆடு நம்ம பாதுகாப்போம், அந்த ஆடு எடுத்துட்டு போய் நம்ம பலி செலுத்துவோம். இல்லை, ஒரு ஆடு போனால் கூட இன்னொரு ஆடு பாதுகாப்போம். அவர்கள் அதை வைத்திருந்தார்கள். அமெரிக்க தேசத்தில் அதிபர்கள் இருப்பார், துணை அதிபர் இருப்பார்.
அதிபருக்கு இருக்கிற பாதுகாப்பை விட துணை அதிபருக்கு அதிக பாதுகாப்பு உண்டு. ஏன்னா ஒருவேளை அதிபருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட துணை அதிபரை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அதனால தான் அந்த துணை அதிபருக்கு என்ன வேலைன்னா ஒன்றும் கிடையாது. அவர் சாப்பிட்டு நலம் விசாரித்து கொண்டே இருப்பார். அதிபர் கேட்பார், அவர் துணை அதிபர் நல்லா இருக்கிறாரா, பத்திரமா பார்த்துங்க, அவ்வளோதான். அதே போல தான் இங்கே ஒரு ஆடு பலி செலுத்துகிற ஆடை அவர்கள் சூறையாடி விட்டால் கூட இன்னொரு ஆடு இருக்கிறது, தைரியமாக இருப்போம் நாங்கள். நமக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏங்க எனக்கு காசே இல்லைன்னா கூட என் சொத்து இருக்குது, சொத்தே இல்லைன்னா கூட என் பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களே இல்லைன்னா கூட என் உறவு இருக்குது, உறவே இல்லைன்னா கூட என் ஊர் இருக்குது, ஊரே இல்லைன்னா கூட எனக்கு திருச்சபை இருக்குது, திருச்சபை இல்லைன்னா கூட எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் கடவுள் சொல்கிறாரு, உன் கடைசி நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அதை கூட நீ என்ன நம்பினியானா என்கிட்ட தைரியமாக தந்து ஒப்படைச்சிரு. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்களேன். உன் கடைசி நம்பிக்கையை என்கிட்ட கொடுத்துரு. கடைசி நம்பிக்கை நான் மட்டும்தான் இருக்கணும். அது இஸ்ரேல் மக்களுக்கு கடைசி நம்பிக்கை 2வது ஆட்டு மேல் இருந்தது. முதல் ஆடு போயிட்ட கூட 2வது ஆடு இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்றாரு, உன் நம்பிக்கை 2வது ஆடு கூட இருக்கக்கூடாது, அதை தூக்கி வந்து என்கிட்ட கொடுத்துரு. நான் மட்டும்தான் உனக்கு நம்பிக்கையானவன். உன் வாழ்க்கையில் நீங்கள் வாழறதுக்கு நான் மட்டும்தான் போதுமானவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக இருப்பதற்கு நான் மட்டும்தான் போதுமானவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு உன் பணமோ உங்களோட உறவோ உன் உறவு கொடுக்குற அன்போ இல்லை, நான் மட்டும்தான் போதுமானவன் என்பதை எப்படி அன்னாளுடைய சந்ததியில் கொடுத்தாரோ, இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் இந்த கிதியோனுடைய மூலமாக உங்கள் நம்பிக்கையில் 2ஆம் கட்ட நம்பிக்கை கூட உங்களை பாதுகாக்க முடியாது, அதையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் மட்டும்தான் உன் நம்பிக்கை. இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, எப்பா நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வா. நான் எப்படிம்மா இந்த 1000 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியும்? 1000 ரூபாய் எனக்கு சம்பளம். நான் ஒரு பியூட்டி பார்லர் கடை வச்சுருந்தேன், சிமெண்ட் ஒர்க் கடை வச்சுருந்தேன். எல்லாவற்றையும் விட்டு நான் வருகிற போது சொன்னாங்க, நீ போ, நாங்கள் களை பறித்து நடுநட்டு கூட நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு எடுத்து வந்து காசு கொடுக்குறோம். அவங்க சொல்லி என்னை அனுப்பினார்கள். நானும் நம்பி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்த பணமெல்லாம், எனக்கு இருந்த பணத்தை எல்லாம் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டேன். 25 லட்ச ரூபாயில் ஒரு கோயிலை கட்டி கொடுத்து விட்டேன். 3 லட்ச ரூபாய் ஒரு இடத்த வாங்கி கொடுத்து விட்டேன். இப்படி எல்லாவற்றையும் நான் ஆலயத்துக்கு செலவு செய்து விட்டேன். அன்றைக்கி சாப்பாடு அதோட 0 பேலன்ஸ், சாப்பாடு தேவைகள் அதோட அவ்வளோதான், எந்த சேமிப்பும் கிடையாது. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. எல்லாருக்கிட்டையும் சாட்சி சொல்லிக்கொண்டே இருந்தேன், நான் இன்னி வரையும் கர்த்தர் என்னை 0 பேலன்ஸில் நடத்துகிறார், எனக்கு அதிகமாக வாங்கினதில்லை, தைரியமாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். திடீர்னு திருமணம் எனக்கு நிச்சயப்பட்டு அடையார் அவசாப்பராயரில் திருமணம் ஒழுங்கு செய்தது. ரெவரண்ட் சந்திரசேகராயர் தான் வந்து எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு திருமணத்தை ஒழுங்கு செய்தார். அவர் திடீர்னு அங்கேயே அவரே சொல்லிட்டாரு, அடையாரில் வச்சுக்கலாமா கல்யாணம் சொல்லிட்டு வந்துட்டார். டேட்டும் அவரே முன்குறிச்சிட்டார். அவர் திட்டமிட்டார்னா அது நம்ம மாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. வாயை திருப்பி திறந்து நான் பேச முடியாது. ஐயா இருங்க ஐயா, வீட்டில் ஒரு வார்த்தை கேட்குறேன், அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அதோட முடிவு செய்தாச்சு. இப்போது பத்திரிக்கைலாம் இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன், அப்பா இன்விடேஷன் அடிச்சிருக்கிறேன், அதுக்கு ஒரு 15,000 கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, 15,000 எங்ககிட்ட கேட்குறியப்பா, நீ லட்சமாக எடுத்து போய் கடவுளுக்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு கல்யாணத்துக்காவது சேர்த்து வைக்காத, நீ எல்லாவற்றையும் இப்படி எழுந்துட்டு காசு எங்களை கேட்குறிய, நாங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டு அது எப்படி அடைப்பேன்? அப்போ தான் எனக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்ற கேள்வியே வந்தது. இதுவரை எனக்கு கர்த்தரத்தில் சின்ன நம்பிக்கை கூட குறைவில்லை. இது நம்ம எப்படி இந்த இன்விடேஷனை வாங்க முடியும்? என் சம்பளம் அப்போ 4,500 ரூபாய். எனக்கே இதுவரை நிறைய பொண்ணுங்க தராமல் இப்போ தான் ஒருத்தர் என்னை ஏற்றுக்குன்னு நான் கொடுத்த காசை கூட திருப்பி கொடுத்துட்டு என்னை கட்டிக்கிறதுக்கு தகுதியாகிறாங்க. இப்போது திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட அப்போ தான் ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? எங்கள் அப்பா அம்மா பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சேன். நான் ஊரில் கொஞ்சம் இடம் வாங்கி வச்சுருந்தேன், அது விற்றாது எதனா பண்ணலாம், எதுவுமே அவங்க சொல்லலையே. நீ கடை வாங்கி எப்படி பண்ணுன்னு கேட்குறாங்களே, நான் எப்படி இந்த திருமணத்தை செய்ய போகிறேன்? ஒரு வாரம் ஆச்சு. திரும்பவும் எங்கள் அப்பா ஃபோன் போட்டு, எப்போ இங்கே இன்றைக்கி நகை ரேட்டு குறைஞ்சிருக்குதா, பொண்ணு கிடைச்சா கூட புதன் கிடைக்காது, நீ போயிட்டு புதன்கிழமையில் அங்கே பக்கத்தில் தான் ஒரு தாலி ஒன்று வாங்கி வச்சுக்கோ, இன்றைக்கி நாள் நல்ல நாளான்னு சொல்லி எங்கள் அப்பா மூப்பர் அவர் சொன்னார். நானும் தாலி வாங்கணுன்னா எவ்வளோ பண்ணால் அவர் சொன்னார், அது ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். ஏன்பா நான் இன்விடேஷனே வாங்கிறதுக்கு முடியல, தாலி எப்படி 20,000 கொடுத்து வாங்க முடியும்? நான் யாரிடத்துல உதவிக்கு போய் நின்னதில்லை,
திருச்சபையில் நான் இருக்கின்ற குருசேகரத்தில் கூட எனக்கு இந்த உதவி தாருங்கள் என்று கடிதம் எழுதி கேட்டால் கூட 1000 இடத்துல நான் கொடுத்ததில்லை. நான் தரமாட்டையா, நீங்கள் கொடுக்க மனம் வந்தால் கொடுங்க. வீட்டு வாடகை ஒரு குருசேகரத்துக்கு போனால் மிஸ்டர் எழுதி தரணும். ஐயாவுக்கு நல்லா தெரியும், நான் எனக்கு வீட்டு வாடகை 1500 ரூபாய் நீங்கள் கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எனக்கு கொடுக்கணும், உங்களுக்கு அதில் விதிமுறைகள் இருந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் என்னை கர்த்தர் நடத்துவார். எதையும் நான் கேட்டதில்லை. ஆனால் கர்த்தர் என்னை நடத்தினார். பேச்சுலர் ஆகிறதுனால நடத்திட்டார். இப்போ கல்யாணம் வரும்போது தான் ஒரு சந்தேகம் எழும்புகிறது. அப்போது எப்படி நான் தாலி வாங்க முடியும்? நான் பேசுகிறேன், ஏம்மா எனக்குன்னு எதாவது இருந்தால் கூட அதை எதனா பண்ணிவிட்டு கொடுங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி கேட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்கள் தாலி வாங்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்லைனா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற? நீ எப்படியே ஊருக்கு கொடுத்துட்டு இருன்றார். அப்போ தான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டப்பட்டது. ஒரு பெத்த தகப்பன் அவங்க சொல்லி அனுப்புனாங்க, நீ போ ஊழியத்துக்கு, நான் உங்களுக்கு கூட இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு எல்லாத்தையும் நாங்கள் பின்னால் இருந்து செய்கிறோம், எங்கள் சொந்தக்காரர் நம்ம சொந்தக்காரெல்லாம் உனக்கு தசம் பார்த்து உங்கள்கிட்ட கூட சொல்கிறோம். 20 வருஷம் ஆச்சு, ₹1 யாரும் தந்ததில்லை. என்கிட்ட தான் வந்து மொழி காசு கேட்பாளே தவிர அவங்க வந்து கொடுத்ததில்லை. ஆனால் இப்போவாது கல்யாணத்தில் நான் செய்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுவும் சொல்லலை. எனக்கு வியாழக்கிழமை 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. வீட்டுக்கு நேராக கோவளத்துக்கு போனேன். பைக்கை விட்டுட்டு பீச்சு பக்கமாக நடந்து போனேன். எனக்கு ஒரே அழை, என்ன ஆண்டவரே நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? எனக்கு ஒரு பொண்ணு தரேன்னு சொல்லி நிச்சயம் பண்ணியாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்விடேஷனே வாங்க முடியல. இதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, இதுக்கப்புறம் நிறைய தேவைகள் இருக்குது. அப்புறம் தான் எனக்கு மைண்ட்லேயே ஓடுது நிறைய பணம் தேவைன்னு சொல்லி. நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், யார்கிட்ட கேட்க மாட்டேன்னு, கடன் வாங்க மாட்டேன்னு. இப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? எங்கள் மனைவிக்கு ஃபோன் போட்டு, ஏமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு உங்கள் வீட்டில் கேட்டுப்பார், ஒத்துக்குனா கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த நிச்சயம் வந்துட்டு இதுவரை உடன்படிக்கை ஏற்படுத்தி இதுக்கப்புறம் எங்கள் ஊரில் கல்யாணத்தை நிறுத்தினா என்னை ராசியில் அது பொண்ணுன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தை நீங்கள் எங்களை தற்கொலை தான் நீ பார்க்க முடியும். இப்போ என்னென்னா நான் ஒரு வழி சொல்கிறேன், எனக்கு இருக்கிற நகையில் கொஞ்சம் நகையை உங்கள்கிட்ட தெரியாமல் கொடுக்குறேன், நீ அதை வச்சு கல்யாணம் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திரும்பி யோசிச்சு அப்படி தவறான வழிக்கு போகக்கூடாது. திரும்ப சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன், பீச்சில் மகாபலிபுரம் டு கோவளம் 3 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறேன். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், யார்கிட்டையும் பேசாமல். என்னை சந்திரசேகர் ஆயர் ஒரு 100 முறை ஃபோன் போட்டார், என்னை தேடி கொண்டுக்கிறார் வலை வீசி. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பீச்சிலே அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே எனக்கு எல்லா நண்பர்களும் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்தும் நான் அனாதியாக இருக்கிறேன். ஏதோ இப்போது நான் தனிமரமாக இருக்கிறது போல எனக்கு ஃபீலிங் இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை வருது, நம்ம சர்ச்சுக்கு போனோம். நேராக சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு காலையில் சர்வீஸ் செல்வதற்கு முன்னதாக ஐயர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம், ஏன்னா அவங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது. நேராக வரேன், எம்ஜிஎம் இருக்கிறது ஈசிஆரில். எம்ஜிஎம் இருக்கிற இடத்துக்கு வருகிற போது ஒரு ஊழியரனை அழைத்தார். அவர் அழைச்சிட்டு, பாக்கியராஜ் எங்கே இருக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஎம்க்கு நேராக போயிட்டுருக்கிறேன், அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, பக்கத்தில் தான் வீடு, இல்லை வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, அம்மாவுக்கு பிறந்த நாள். இல்லையா நான் ஐயர் பார்க்கறதுக்கு போகிறேன், அவர் டைம் மாறினா வீடு கதவு திறக்க மாட்டார். இல்லை நீ வந்துட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடு. போய் ஜெபம் பண்ண உடனே அவர் பைபிளில் இருந்து ஒரு தாலி எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்துட்டு நான் வியாழக்கிழமை 4 மணிக்கு கடைக்கு போனோம். அப்போ நானும் என்னுடைய மனைவி போகும்போது ஏதோ ஒரு கடவுள் ஒரு உணர்வு கொடுத்தார் என்னுடைய ஒய்ஃபுக்கு, பாக்கியராஜ் ஒரு தாலி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா 4 மணிக்கு சொன்னார், உனக்கு தாலி வாங்கிறதுக்கு துப்பு இல்லை, எல்லாத்தையும் தூக்கி கடவுளுக்கு கொடுத்துட்டு நடுத்தேரில் நிற்கிறேன்னு கேட்டார். 4:05க்கு என் மகனுக்கு ஒரு தாலி எடுத்து கொடுன்னு சொல்லி என் கடவுள் எனக்காக பேச்சு அடித்தார். என் தெய்வம் எனக்காக நான் கேட்காமலே எனக்கு யார் உதவி செய்யக்கூடும்? எனக்கு யார் போய் கேட்பாங்க? எனக்காக நான் இருக்கிற இருப்பேன், நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்வதற்கு யார் இருக்கிறார்? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. என் தெய்வம், நான் அவர்கிட்ட கூட போய் கேட்கல. நான் கல்யாணத்தை நிறுத்த தான் இருந்தேன், கல்யாணம் வேணான்னு தான் இருந்தேன் தவிர, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஆனால் கடவுள்
5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு குடும்பத்தை கொண்டு போய் ஒரு தாலி வாங்கி கொடுத்தார். இந்த தாலி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அப்போ எனக்கு நம்பிக்கை, திருமணத்தை நிறுத்துறதுலே தான் போகிறேன். விஜிபி வருகிறது. அங்கே பிலோமனா ஸ்கூல் என்று கிங்ஸ்லி ஸ்கூல் ஒன்று இருக்கிறார். அந்த ஸ்கூல் அவர் ஓனர் எனக்கு நல்ல பரிச்சயமானவர். அவர் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார், ஸ்கூலுங்களுக்கு புக்ஸுங்களை நோட்ஸ் புக்ஸ் கொடுக்குறது. அவர் சிக்னல் நிற்கிறத பார்த்து திரும்ப அவர் என்னை அந்த பக்கம் அழைத்தார். அந்த மாதிரி ஐயரை பார்க்கறதுக்கு போகிறேன். இல்லை பாக்கியராஜ், கொஞ்சம் வாங்க உள்ள. அந்த பக்கத்தில் போல சுகஜீவ சபை அந்த பாஸ்ட் திடீர்னு பார்த்துட்டே, உனக்கு தான் ஃபோன் போட்டுங்கிற, எடுக்க மாட்டேங்கிற, வாங்க. ஜபம் பண்ண கையை தரு, கையில் ஒரு தாலி கொடுத்தார். நான் வியாழக்கிழமை கடைக்கு போனேன். திடீர்னு ஒரு தாலி வாங்க தோணுச்சு. நான் சொல்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இல்லாதவங்க இல்லை, உங்கள் சொந்தக்காரராக கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற முதல் தாலி எடுத்து கொடுத்தவர் ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் டீக்கன். 2வது தாலி எடுத்து கொடுத்தவர் விஜிபியில் ஊழியர். அவர் தான் அந்த ஓனர். அவர் திடீர்னு ஒரு தாலி எடுத்து கொடுத்தார். அது பில்லோடு கொடுத்தார். அந்த பில்லில் வியாழக்கிழமை 4:15 இருக்கிறார். இதோடு எடுத்துகிட்டு சந்திரசேகர்கிட்ட போனேன். போயிட்டு இப்போ நான் கல்யாணத்தை எப்படி என்ன சொல்கிறது, நிறுத்தலாமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? போனால் ஒரு 10 பேரை வெளியே உட்கார வச்சுட்டுக்கிறார் சந்திரசேகர் ஆயர். அவர் இதுவரை என்னிடத்தில் அன்பாய் பேசினதே இல்லை. அவர் என்னை பார்த்து நீ சாப்பிட்டான்னு கூட கேட்டதில்லை. எனக்கு அவர் மேலே பல கோபங்கள் உண்டு. திடீரென்று நான் உள்ளே போன உடனே, தம்பி நீ இன்விடேஷன் வாங்கலையாமே, அவனே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டான்னார். சரி, உடனே நின்றுட்டு வா ஒரு ஜெபம் பண்ணலான்னு உடனே அவர் ஒரு தாலி எடுத்து கொடுத்தார். கொடுத்துட்டு சாப்பாடுக்கு நான் ஒழுங்கு செய்து விட்டேன். அதுவரை எனக்கு அவர் பிடிக்காது. அவருக்கு எனக்கு விரோதியை போல பார்த்தேன். அவர் அன்பை பேசுறதே கிடையாது. திடீர்னு வந்து உனக்கு சாப்பாடுக்கு நாங்கள் ஒழுங்கு செஞ்சிட்டோம். ஃபோட்டோகிராஃபர் திடீர்னு ஒரு வாலிப பிள்ளைகள் வந்து இதை நாங்கள் ஒழுங்கு செய்து விட்டோம். சீரியல் செட்டுக்கு வந்து அடுத்த நாள் திருமணமாக போகிற சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் முதல் நாள் போட்டுடுறேன், நீங்கள் முடிச்சிட்ட பிறகு மறுநாள் அதே சீரியலில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய திருமணம் பண்ணுகிறவர். ஒரு நாள் முன்னாலே நான் டெக்கரேஷன் பண்ணிடுறேன். ஒருத்தர் வந்தாங்க, நான் மொத்தம் செஞ்சிடுறேன். யாரிடத்திலும் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் கத்திரத்தில் கொட்டி விட்டேன். நான் இதுவரை ஞாயிற்றுக்கிழமை காணிக்கு போட்டதில்லை. எனக்கு சாப்பாடுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் ஊழித்து கொடுத்து விடுவேன். இப்பொழுதும் என் வழியிலே உருவான ஒரு 25 ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் ஞானசான் கொடுத்தவர்கள், அநேகத்தில் ஊழியம் செய்கிறார்கள். 4-5 ஆயர்கள் உருவாகி இருக்கிறார்கள், இடத்துல ஊழியம் செய்தவர்கள். எனக்கு அடுத்த நிகழ்வு இந்த கன்வென்ஷன், இந்த தவ காலத்தில் 37 கன்வென்ஷன் நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு பலவீனத்தை கர்த்தர் கூடவில்லை. இந்த 37 கன்வென்ஷனில் கொண்டு போய் 1000 பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்துகிறேன். அதையும் என் மனைவிடத்தில் நான் சொல்லி தான் திருமணம் செய்தேன். ₹1 சேர்த்து வைக்க முடியாது. அங்கே சுதாகரனுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவருடைய அக்காவுக்கு அவங்களுக்கு தெரியும். நான் மறைக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. இதுவரை எடுக்கவில்லை. திருமணம் யாரிடத்தில் கேட்காமலே தேடி வந்து சென்றது. அந்த தாலி எடுத்துமே சந்திரசேகர் கொடுத்துட்டேன். ஐயா அந்த தாலியை நீங்கள் வச்சுக்கின்னு போயிட்டு திருமணத்துக்கு நான் 4 மணி தான் வந்தேன். ஒரு வேலையும் நான் செய்யவில்லை. ஒரு இடத்திலும் ₹1 கேட்கவில்லை. ஏன் கல்யாணத்துக்கு நான் வேலை செய்யலை. வந்து நின்னேன். அவர் கேட்டார், 3 மணி ஆகுது, சீக்கிரமா தாலி கட்டணுன்னார். தாலி நான் தான் வச்சுனுங்கிறேன்னார். நீயே கூட கட்டுருங்க ஐயா அப்படின்னு. பொண்ணு வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டு பிறகு கல்யாணம் முடிந்தது. முடிந்த உடனே மொழி எடுத்து கொடுத்தார். என்கிட்ட ஒரு ₹3 லட்சம் மொழி இருந்தது. எங்கள் அப்பாவை அழைத்தேன். கடவுள்கிட்ட கொடுக்குற பணம், கடவுள்கிட்ட கொடுக்குற நேரம் அவர் ஒருபோதும் கணக்கு வைத்திருப்பார். நீங்கள் அவர் உண்மையாக இருந்தீங்கன்னா, அவருக்காக நீங்கள் எதை எழுந்தாலும் நம்ம ஏன் எழுந்துட்டு நினைக்காதீங்க. அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதற்கு இரட்டத்தினான நன்மை உங்களுக்காக அவர் சேமித்து வைத்திருக்கிறார். உனக்கு இரட்டத்தினான சமாதானத்தை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார்.
நீ இழந்த கடவுளுக்காக இழந்த பணத்தை, அவர் நிமித்தமாய் நீ இழந்திருக்கிற பணத்தை, அவர் நிமித்தம் உண்மையா இருந்து நீர் அவரிடத்துல நஷ்டமான காரியங்களை அவருக்கு இரட்டத்தினான நன்மைகள் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில காத்து கொண்டிருந்தார். என் எதிரே சந்திரசேகர் ஐயர் காத்து கொண்டிருந்தார். அவரிடத்துல நான் கேட்கவில்லை. அவர் அப்போ கேட்டார், ஒரு கடிதம் எழுதி கொடுன்னார். இல்லையான்னு சொல்லிட்டேன். விட்டுட்டார். அவர் விட மாட்டார். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் எங்கள் அப்பா தீட்டிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்தார். நான் ₹1 கூட வாங்கலை. இந்த 3 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ வச்சுக்கோ, நீ சொன்னல நான் இழந்துட்டு. நான் இழக்கவில்லை, கர்த்தரிடத்தில் சேர்த்து வைத்தேன். நான் இந்த 10 வருடத்தில் வீட்டுக்கு ஒரு நாளும் போய் தங்கினதில்லை. நான் திருமணம் ஆகி என் மாமியார் வீட்டுக்கு கூட ஒரு நாளும் போய் தங்கினதில்லை. எனக்கு ஓரளவு ஒரு 8 வருஷம் கழிச்சு கூட அட்ரஸ் தெரியாது. அவர்களுக்கு சொல்லி தான் திருமணம் செய்தேன். என் நேரத்தை நான் வீணடிக்கவில்லை, கர்த்தரிடத்தில் சேர்த்து வைத்திருந்தேன். எனக்காக பல பேர் ஓடினார். பல பேர் திருமணத்தில் சாப்பாடு பத்தலை. 2000 பேர், யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கல. 200 இன்விடேஷன் அடித்தேன். 2000 பேருக்கு சாப்பாடு பத்தலை. சாப்பாடு பத்தலைன்றது கூட எனக்கு யாரும் சொல்லவில்லை. வெளியில் இருக்கிற எல்லா ஹோட்டலையும் போயிட்டு வாங்கிட்டு வந்து சேர்த்து விட்டார். நீங்கள் கடவுளுக்காக தன்னை நீங்கள் எதை செய்தாலும் அது இழப்பாய் மாத்திரம் இருக்கும் என்று எண்ணி விடாதீர்கள். அதுக்கு உதாரணம் எசேக்கியா ராஜா. அவர் உண்மை முத்தமாய் மட்டும் இருந்தார். அவருக்கு முடிவு செய்த நாட்களை கர்த்தரே மாற்றினார். குற்றமற்றவராக இருந்த சகரியா வாழ்க்கையில கடைசி வரை அவருக்காக அவர் குற்றமற்றவராகவே இருந்தார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் இல்ல, விரியன் பாம்பு குட்டிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுக்கு கொடுக்கின்ற ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்கிற ஒரு தகப்பனாய் கர்த்தர் நிறுத்தினார். நாம் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கூட ஏன் என்னை சுத்தி சுத்தி வளைக்கிறது? என் வாழ்க்கையில ஏன் இந்த பற்றாக்குறை? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த காத்திருப்பு? இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருப்பது? வெளியில சொல்ல முடியவில்லை, ஆனால் எத்தனை நாள் காத்திருப்பது? ஆண்டவரே, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, என் பலவீனத்துக்கு மீறி நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தாவீதை சவுல் ஒரு புறம் துரத்தி கொண்டிருந்தார் கொலை செய்வதற்கு. பெற்ற தாய் தகப்பன் தாவீதை துரத்தி விட்டார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை, கர்த்தர் ராஜாவாய் முன்குறித்த தாவீதை பெத்த குடும்பம் துரத்தி விட்டது. எனக்கு ராஜா கூட வேண்டாம், ஒரு பெத்த தகப்பனே சேர்த்து கொள்ளவில்லையே. நான் யாருக்கு 16,000 பேரை எதிர்த்து சண்டையிட்டோ அந்த ராஜாவே என்னை துரத்தி விட்டு கொலை செய்ய பார்க்கிறார். மோவாபியர்கள் ஒரு பக்கம் என்னை துரத்துகிறார்கள். அமலேக்கர்கள் ஒரு பக்கம் என்னை துரத்துகிறார்கள். பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். எல்லா வகையிலும் தாவீதுக்கு பலவீனங்கள், இழப்புகள், நஷ்டங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதுக்கு, பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கூட எனக்கு தெரியாது, நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பலவீனம் உங்களை துரத்தி கொண்டிருக்குமானா, ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை துரத்தி கொண்டிருக்குமானா, ஏதோ ஒரு இழப்பு உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்குமானா, ஏன் எங்க வாழ்க்கையில மாத்திரம் இந்த இழப்பு? என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஏன் இது கடவுளுக்கு தெரியாதா? ரெண்டு மனைவி தாவீது, 2 மனைவிகள் சூறையாடப்பட்டிருந்தார்கள். ஆசையா வளர்த்த பிள்ளைகள் சூறையாடப்பட்டிருந்தார்கள். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்தை தலைமையில சுமந்தவனுக்கு இதுவரை ஒரு சந்தோஷமும் இல்லை. அப்புறம் எதுக்குங்க அந்த அபிஷேகம்? ஒரு ஆலயம் கட்ட எல்லா பொருட்களையும், தனக்கு தேவையான உணவுக்கு அப்புறமா அவர் சேர்த்து இருந்த எல்லா பொருட்களும் சூறையாடப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. ஆனா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல
இத்தனை இழப்புகள், இத்தனை வழிகளோட அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறேன். பிரதர், நான் திடப்படுத்திக் கொள்ள எனக்கு ஒரு தெய்வம் உண்டு. நான் சமாதானப்படுத்திக் கொள்ள என் தெய்வம் உண்டு. எனக்கு வேறு ஒரு தேசம் உண்டு. எனக்கென்று ஒரு பரலோகம் உண்டு. எனக்கென்று ஒரு நித்திய வாழ்வு உண்டு. எனக்கென்று ஒரு நிரந்தரமான வழி உண்டு. இந்த நம்பிக்கை இருக்குமானா கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறவர், அவர் கீழாக்காமல் மேலாக்குகிறவர். அவங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு 3 நாட்கள்ல தன்னந்தனியாய் அழுது கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஏசி வீட்டுல தான் படுத்துட்டு இருக்கிறேன் ஐயா, எல்லாரும் நல்லா தூங்குறாங்க, நான் மட்டும் இந்த பலவீனத்தில் அழுது கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு பாதிப்புல நான் தவித்துக் கொண்டே இருக்கிறேன். எங்க என் பிள்ளைகளுக்கு நான் பாதகமா, நான் பாரமா மாறிடணும்னு எனக்குள்ள கலக்கம் ஏந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே இருதயத்தில் கைய வச்சு, ஆண்டவரே, எனக்கு தெரியாது நீ எந்த சூழ்நிலைங்க நின்று கொண்டிருக்கிறீங்க, எனக்கு தெரியாது சிஸ்டர். முதல்ல நம்ம வாசித்தோம், அவர் ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தின கடவுள். அவர் தான் நிற்கின்ற பூமியை தனக்கென்று எடுத்துக்கொண்டதால அந்த பூமியை பரிசுத்தப்படுத்தின கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 3 நாட்களை நீங்க அவருக்கென்று கொடுத்திருக்கிறீங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிற ஆண்டவர். உங்களை வெறுமையை அனுப்புவதற்கு அவர் விரும்பவே மாட்டார். எசேக்கியாவை அவர் விடவே இல்லை, சகரியாவை அவர் விடவே இல்லை. இதுவரும் தேசம் பார்க்காத ஒரு மனுஷன் அவர் குடும்பத்தில் கொடுத்தார். பிரதர், தீர்க்க தரிசனம் மாறினது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில. உன் நம்பிக்கை கிதியோனுடைய வாழ்க்கையில அந்த 2வது ஆடை கூட என்கிட்ட கொடுத்திருப்பா, உனக்கு வேற நம்பிக்கையே தேவையில்லை, வேற ஒரு நம்பிக்கையே இல்லாம உன்னை நடத்தக்கூடும். இந்த கரத்துல, ஆண்டவரே, நான் பெரிய குடும்பத்தில் தான் இருக்கிறேன், ஆனா இந்த காத்திருப்புல மட்டும் நான் தனிமரமா தவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காத்திருப்புல மட்டும் நான் தனிமரமா போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இழப்புல மட்டும் நான் தனிமரமா போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சமாதானத்துக்கு மட்டும் நான் தனிமரமா உங்ககிட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நடக்குமா? இந்த வருஷம் நடக்குமா? இன்னைக்கு மாறுமா? இன்னைக்கு தீருமா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அன்னால் அந்த ஆலயத்துல வாசல் எல்லோரும் பணங்களை வைத்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில தன் கையில பணம் இருந்த பொழுதும் கூட கர்த்தருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு தன்னுடைய சமாதானத்திற்காக, ஏன் இந்த அவமானம் எனக்கு மட்டும்? ஏன் இந்த அவமானம்? அது சொந்த குடும்பத்தின் நிமித்தம் எனக்கு அவமானம். என் சொந்த குடும்பத்தாலே இந்த இழப்பு, என் சொந்த பங்காளியாலே நான் சூறையாடப்பட்டிருக்கிறேன். யாரோ செஞ்ச தப்பு, நான் என்ன பண்ண பிரதர்? நான் என்ன பண்ண சிஸ்டர்? எங்க அப்பா அம்மா செஞ்சிருந்தா நான் என்ன பண்ண? அன்னால் கேட்டிருக்கலாம், ஏது சாபம் எங்களை ஆண்டவர் இப்படி பண்ணணும்? அந்த சாபங்களின் இல்லாதபடி அவர் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும், சாபங்களை முறியடிப்பதற்காக சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினவர். இனி என்னை விட்டு நீ போக முடியாது, இனி நான் உன்னை விட்டு போக முடியாது. நீங்களும் நானும் ஒண்ணுன்னு சொல்லி, நீங்க என்னிலும் நான் பிதாவிலும் நாம நிலைத்திருக்கிறோம். ஒரு உடன்படிக்கை சிலுவையில ஏற்படுத்தினாரே. கிறிஸ்தவர்களாக அந்த கிறிஸ்டியன் என்ற பெயரை நமக்குள்ள இணைத்து நம்மை ஒருமனப்படுத்தி உடன்படிக்கை ஒன்று சேர்ந்தாரு. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கருத்துல ஒரு ஒப்பு கொடுக்கலாமா? இந்த 3 நாட்கள் நீங்க அர்ப்பணித்து இருக்கிறீங்க. ஏதோ வார்த்தைகளை கேட்பதற்காகவோ ரசிப்பதற்காகவோ, இது சடங்காச்சாரமான இந்த பரிசுத்த 3 நாட்களை ஆலயத்தில் கழிப்பதற்காகவோ நம்ம இங்க கூடி வரவில்லை. ஆண்டவரே, இந்த நாள் இப்படி கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறேன்.
கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேத்திடுவார். சொல்லுங்களேன் பிரதர், அவர் நம்மளை நடத்துவார் பிரதர், அவர் நம்மை நடத்துவார் பிரதர். நீங்க எதிர்பார்க்கவே தேவை, நான் என்ன எப்படி நான் என் குடும்பத்தை நடத்த போறேன், நான் எப்படி வாழ போறேன், நான் எப்படி இதை சமாளிக்க போறேன், நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லி நீ யோசிக்கவே தேவையில்ல பிரதர். உன் நம்பிக்கை முழுசு என்கிட்ட கொடுத்துரு பிரதர், உன் நம்பிக்கை முழுசு என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு பிரதர். உன் சம்பளத்தை நம்பிடாத, உன் சொத்தை நம்பிடாத, என்கிட்ட கொடுத்துரு பிரதர் உன் நம்பிக்கைய. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவா, தண்ணீரண்டை நடத்திடுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஒப்பு கொடுக்கலாமே. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் சமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி சமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழுந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும். எல்லோரும் அர்ப்பணிக்கலாமா? ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வி